எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வீரா ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் வீரா ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் நடத்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் திரு அருள்குமரன் அவர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. He is an investor, he is also a share market trader and he is also a coach and trainer. ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது சம்பந்தமா உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன டவுட்ஸ் எதுனாலும் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். யூ கேன் கன்சல்ட் வித் ஹிம். நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்றாரு. அதே போல எவ்ரிடே மார்னிங் 5 AM கிளப்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ஒரு 4:45ல இருந்து நீங்க லாகின் பண்ணி அந்த ஒரு 2 நாள் தொடர்ந்து அட்டன் பண்ணி பாருங்க. அந்த 5 AM கிளப் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு மோர் தேன் 10 இயர்ஸா திரு அருள்குமரன் அவர்களை நல்லா தெரியும். இஸ் அ வெரி குட் அவிட் லேர்னர் அப்படின்னு சொல்லலாம். லேர்ன், ரீலேர்ன், அன்லேர்ன் அப்படிங்கிற கான்செப்ட் தொடர்ந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டையே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே எந்தெந்த குரூப்ஸ்ல இருக்கீங்களோ, எந்தெந்த குரூப்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்களும் இதுல ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி பத்தின அந்த மெசேஜ், அந்த இமேஜையும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜையும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் ஒரு 1 minute டைம். இந்த இன்பிட்வீன் கேப்ல இன்னும் நிறைய பேர் நம்ம இன்வைட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இது கிடைக்கட்டும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் போடுறோம். பட் ஸ்டில் லைவா கலந்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா இருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு அருள்குமாரன். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் இருக்கலாமே. எஸ், ஓகே. எய்தர் நீங்கள் சேட்ல இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் அன்மியூட் ஆப்ஷனும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த செஷன் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒன் வே கம்யூனிகேஷன், இட்ஸ் இன்ட்ராக்டிவ் செஷன். தேவைப்படும் போது அன்மியூட் பண்ணுங்க, உங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நான் அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எஸ், ஐ திங்க் என்னோட பிபிடி உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு புதையலா இல்லை புதையா அப்படிங்கிறது தான் டாபிக். எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? நானும் எதெல்லாம் நம்புறதுன்னு தெரியல அருள். ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நிறைய நான் பார்த்ததெல்லாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பட் இதுல பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா தெரியும், லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், க்ரோ அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்ல வரும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் மார்க்கெட் நம்மள ட்ராப் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா,
உங்களோட ஃபினான்ஷியலை எப்படி ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஐ கேன் அஷ்யூர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு 60 to 90 மினிட்ஸ்ல இது புதையலா இல்ல புதைக்குழியான்னு நீங்களே சொல்லுவீங்க. ரெடிங்களா? எஸ், ரெடினா சேட் பாக்ஸ் கொஞ்சம் ஆர்னு போடலாமே. ஆர் தம்ஸ் அப். எஸ், ஆர். ஓகே. மக்களே அப்பப்போ நீங்க ஏதாவது இன்டராக்ட் பண்ணுங்க, ரியாக்ஷன்ஸ் காட்டுங்க. இந்த தம்ஸ் அப் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கிளாப் சிம்பிள் இருக்கும். இந்த ரியாக்ஷன் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. இமோட்டிகான்ஸ்பாங்க, இமோஜிஸ் யூஸ் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் மியூட்லயே இருங்க எல்லாரும். ஓகே, கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், கிராட்டிடியூடோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? த மோஸ்ட் பவர்ஃபுல் யூனிவர்ஸ் என்ன நீங்க செஞ்சா பிடிக்கும் அப்படின்னா, யூனிவர்ஸ்க்கு உங்களுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிராட்டிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வீரா சாருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புறேன். பிளஸ் நீங்க இங்க உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இன்னைக்கு வேற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருந்திருக்கும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்னிங்ல இருந்து வேற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு நம்ம ஜீரணிச்சர் முடியிருக்கும், சில பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளோட டிஎன் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது. ஸோ அதையும் மீறி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்ல வருங்க. ஓகே, எஸ். நம்ம ஒரு 3 கமிட்மெண்ட்ஸோட நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். பி ஓப்பன் மைண்டட் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி, அது குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் ஓரமா வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஃபோக்கஸ்டா ஓப்பன் மைண்டடா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஹானஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது சில ஹெட்டிங்க பார்த்தணும், இதுவா எனக்கு அப்பவே தெரியுமே, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜா, இதெல்லாம் போயிட்டு எதுக்கு அருள் டிஸ்கஸ் பண்றாரு அப்படிங்க நீங்க தாட் ப்ராசஸ் கொண்டு போயிடாது. ஏன்னா எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு வெளியில உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ மார்க்கெட்டை பத்தி, இல்ல நீங்க தெரிஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஸோ அது எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆக முடியும் அப்படின்னா, ஆக்ஷன் எடுக்கும்போது நிச்சயமா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், அதை எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். கிளியர்? எஸ். என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறாங்க, ரொம்ப பெருசா கிடையாது. நான் வந்து பிகாம் எம்பிஏ ஏசிஎஸ் அப்புறம் 2-3 டிகிரி இருக்கு, விட்டுருங்க. ஓகேங்களா? நான் பக்கா கிராமத்தா, ஒரு 16 வில்லேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்ல வரேன், பிஜில. ஓகே. ஸோ 2004 நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரேன். ஸோ 2008 என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2008 ஒரு 1.5 lakhs சேலரி, 80,000 பிளஸ் இன்சென்டிவ் அப்படிலாம் கேட்டால் மினிமம் ஒரு 1.25 to 1.5 lakhs ஏர்னிங் பண்ணிட்டு இருந்த பர்சன் ஜாபை குவிட் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் ஆஃப் ஜாப் எனக்கு பிடிக்கல, அங்க உள்ள அந்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எனக்கு பிடிக்காதனால சரி நம்ம எத்தனை நாள் தான் நம்ம டிபெண்டா இருக்க முடியும், ஸோ நம்மளோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டோம்னா சம்திங் யூ வாண்ட் டூ அப்படிங்கிறது எனக்கு அப்பவே ரியலைஸ் பண்ணி ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து நான் ஃபுல் டைம் ஃபாதர், அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் ஃபுல் டைம் ஹஸ்பண்டா இருக்கேன். ஸோ டில் நவ் ஐ எம் ஏ ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு பிடிச்ச டைமே எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வரையும் ஒரு 875 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இண்டிவிஜுவலா ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஈச் 1-on-1. ஃபார் எக்ஸாம்பிள் வீரா அண்ட் யூ, ஆர் சங்கர் அண்ட் யூ, அண்ட் ஆர்வி ஆர் அருள் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராக்டிவ் பர்சனலைஸ்டு கோச்சிங் அரௌண்ட் த குளோப் அப்படின்னு சொல்லுவேன். மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். நாட் ஓன்லி நம்ம வந்து என்னோட கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, யூஎஸ், லண்டன், சிங்கப்பூர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் வேர்ல்டு வைடு. ஏன் அப்படின்னா இங்க கத்துக்கிற விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும், பிளஸ் உங்களோட பர்சனல் லைஃப், பிளஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இங்க கத்துக்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகும், உங்களோட பசங்களுக்கு ஒர்க் ஆகும், உங்களோட பசங்களோட பசங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படின்னா எவ்வளவு ஒரு 3 ஜென்ரேஷன் ஆஃப் த இன்கம் நாலேஜ். ஓகேங்களா? இன்கம் அப்படிங்கிறது நாலேஜை எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனா அந்த மணியை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு 3 பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? என்னை பத்தி அவ்வளவுதான். ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியருங்களா? ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். நான் வந்து லாக்டவுன் ட்ரைனர் கிடையாதுங்க. நிறைய பேர் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன்ல உருவாகிட்டு நானும் 4 பேர்ட்ட படிச்சுட்டு நானும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பட் நான் ஐ எம் நாட் அப்படி பர்சன் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா 2008 இட் செல்ஃப் ஐ சர்டிஃபைட் ஃப்ரம் த பர்சன் அப்படின்னு சொல்ல வரேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சர்டிஃபிகேட், புரியுதுங்களா? எஸ். ஸோ அதனால நீங்க நெக்ஸ்ட் ஒரு 60 to
90 மினிட்ஸ் உங்களோட டைம் இருக்கு அப்படின்னா குவாலிஃபைடு பீப்புளோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிக்கிங்க அப்படிங்கிற ஒரு மென்டல் பேரியர்ஸ் ஜாலியாக ஃப்ரீயாக எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். கிளியர்? ஸோ இதுவரையிலும் இன்னொரு குட் நியூஸ் நான் என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இதுவரையும் ஒரு 50 கோடி ரூபா காப்பாற்றி கொடுத்துருக்கேங்க. ஓகே, 50 கோடி ரூபாய் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேயும் போய் மாட்டிடக்கூடாது, ஒரு அவேர்னஸ் மூலியமா கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் போகுது. நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா நாங்க டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம், அவர் பேசிஸ்ல வருது, 15 டேஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து அவாய்ட் பண்ணி இதெல்லாம் ஒர்க் ஆகாதுங்கிறத நாம சஜஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க எஸ்கேப் பண்ணதோட வேல்யூ மட்டும் 50 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த விஷயத்த நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நிறைய பேர் அந்த ரிஸ்க் அனாலிசிஸ் தெரியவே மாட்டேங்குது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா எதுவும் வர்றோம், அப்படியே இன்வெஸ்ட் பண்றோம், அப்படியே ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே அந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியாதனால தான் அவங்க நிறைய ஹை ரிஸ்க், எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க், அவங்க சொன்னாங்க வாங்கிட்டேன், இவங்க சொன்னாங்க போட்டேன், இங்க பணம் போட்டா போயிடுச்சு, அங்க பணம் இப்படின்னு போய் நிறைய ஏமாந்துருக்காங்க. ஸோ அதை எலிமினேட் பண்றதுக்காக மட்டுமே ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இனிஷியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல போறேன். கிளியருங்களா? எஸ். ஸோ இது என்னங்க, இந்த நம்பர் என்னது? எனிவன்? இந்த நம்பர் என்னது? எஸ், கொஞ்சம் அன்மியூட் பண்ணலாமே. இது பாக்குற பர்சனை பொறுத்து சார். இவர் பார்த்தாருன்னா 6, இவரு பார்த்தாருன்னா 9. ஃபேண்டாஸ்டிக் சார். பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டுங்களா? கண்ணோட்டம் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ இவர் பார்க்கும்போது 6ங்கிறது வருது, இவர் பார்க்கும்போது 9ங்கிறது வருது. அப்ப நாம இந்த மார்க்கெட்டை எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்டாக் மார்க்கெட்னா புதப்புலையும் பாக்குறோமா இல்ல புதையல்னு பார்த்துட்டு இருக்கோமா? ரொம்ப திங்க் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, 4 பேரோட ஆவரேஜ் இன்ஃபர்மேஷனை 4 பேப்பர்லயோ 4 நியூஸ் பேப்பர்லயோ இல்ல 4 மீடியாலயோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சதை வச்சு நாம நம்மளோட சரௌண்டிங் 4 பீப்புளை வச்சுக்கிட்டு இது புதையல்னு சில பேர் ஃபீல் பண்றோம். இல்ல புதப்புலி தான், என்னோட சித்தப்பா பார்த்தேன், மாமா பார்த்தேன், பெரியப்பா பார்த்தேன், எத்தனையோ பேரை பார்த்தேன், லைஃப் அவங்களாம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன்ல இருக்காங்க. நாம இதை எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஒய் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, ஆல்ரெடி யூஆர் பிசினஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏதோ அதையும் மீறி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. வீரா சார் ரெஃபர் பண்ணியிருக்காரு, அவர் இன்வைட் பண்ணாருன்னா நிச்சயமா அதுக்கான நாலேஜ் இருக்கும் அப்படிங்கறத பிலீவ் பண்ணதுனால தான் வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? சரி அருள், வந்துட்டேன், என்ன பண்ணணும், ஹவு அப்படிங்கிறது, வந்தா என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட் 90 மினிட்ஸ் சொல்றாங்களே அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணா எனக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒய்யும் அவ்வும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா வாட் என்ன ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல போறோம். கிளியருங்களா? இப்போ 1940ல, ஓகே, 1940ல ஒரு 10 ரூபாய் இருந்தா அவங்களால சர்வை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாம் இருவர் நமக்கு இருவர்னு அப்ப எஜுகேட் பண்ணாங்க. அதே 1960ல 100 ருபீஸ் இருந்தா சர்வே பண்ண முடியும்னாங்க. 1980ல 1000 ருபீஸ் இருந்தா சர்வே பண்ண முடியும்னாங்க. 2000 அப்போ 10,000 ருபீஸ் இருந்தா சர்வே பண்ண முடியுறாங்க. இப்போ நாம 2026ல இருக்கும், மினிமம் 1 லேக் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இப்படி எடுத்தீங்க, இந்த 1 லேக் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மளோட கரண்ட், நமக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம என்ன இப்போ ஃபீஸ் கட்டியிருப்போம். கரெக்டுங்களா? 30,000 நம்மளால எடுத்து வைக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இஎம்ஐ மாதிரி ஒரு 10,000 மாசமான கன்வெர்ட் பண்ண போறேன். 10,000 எடுத்து வச்சுட்டேன். ஓன் ஹவுஸ், ஓன் ஹவுஸ் இல்லைங்க, லோன் ஹவுஸா இருந்தா இஎம்ஐக்கு ஒரு 25,000 எடுத்து வச்சிருக்கணும். இல்ல அருள் நான் ரெண்டர்ல தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு 15,000 ருபீஸ் எடுத்து வச்சாகணும். 2 பேருக்கு வேன் வாடகை, பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா வேன் வாடகை ஒரு 10,000. கரெக்டுங்களா? எஸ். அப்போ நீங்க சாப்பிடுறீங்களோ இங்க ஒரு மனுஷன் 45,000 வேணும், இல்ல இங்க ஒரு 35,000 வேணும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட்றதுக்கு கேஸ் இருக்கு, டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பத்தாத்துக்கு நம்மளோட வெப்பன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? மினிமம் நம்ம என்ன பண்றோம், 1 to 2 மொபைல்ஸ் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் பிளஸ்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒஸ்ட் சினாரியோ ஒரு 70,000 ருபீஸ் இருக்கணும். எஸ்ஆர்எஸ் எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க? அருள், நீங்க சொல்றது கரெக்ட். எஸ், ஒரு பர்சன். இப்போ உங்களோட கரண்ட் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் ரெக்யர்மெண்ட் நமக்கு 70,000 தான் ஓரளவு சர்வைவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் கரண்ட் இன்கம் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும்
துண்டு விழுகுது. கரெக்டுங்களா? துண்டு இல்லாத ஒரு வேஸ்டியே விழுகுது இப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பீட் பண்றதுக்கு, அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் என்னன்னா, நான் ஏதாவது பண்ணணும், எப்படியாவது பண்ணணும், எப்படியாவது நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர்ல உட்கார்றாங்க மக்கள். ஸோ அப்படி உட்காரும்போது அவங்க எந்த மருந்தை குடிச்சா பித்தம் தெளிங்கிற ஸ்டேஜ் இல்லாம அவங்க போய் இந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 10,000 எடுத்துட்டு வந்தா போதும், அப்படியே டெய்லி 1000 ரூபாய் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி நடக்குமானா 4 நாள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு நாள் உங்களோட லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கேபிட்டலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்குங்களா? இங்க யாராவது ட்ரேடிங் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? எஸ் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. இல்ல ரூல் நியூ, எனக்கு எதுவுமே மார்க்கெட்டை பத்தி நியூ பார்ன் பேபி அப்படின்னா என்னன்னு போடுங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? நியூ பார்ன் பேபி, மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது, நான் எதுவும் இன்னும் பண்ணல அப்படின்னா என். ஏதாவது பண்ணியிருக்கேன், கை சுட்டிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ERS. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, சூப்பருங்க. 2-3 பேர் வந்து நோ சொல்லிருக்கீங்க, சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருக்கீங்க. அப்போ இதை நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்க்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதை தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ நிறைய பேர் வாரன் பஃபட் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொல்றோம். அவரோட growth பாத்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் அப்படியே ஃபிளாட்டா போய் இப்போ வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் 6th பிளேஸ்ல இருக்க. ஓகேங்களா? அப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் இல்ல, அதை ப்ராப்பரா நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது அவங்களால ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்ல நீங்க பணம் ஏர்ன் பண்ணணும்னா ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் அதானே நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு ட்ரம்ப் பேசுறது தெரியணும், நிர்மலா சீதாராமன் மேடம் பேசுறது தெரியணும், இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் வேற வருது, இதோட இம்பாக்ட் நாளைக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சாதான் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. உங்களோட ஐக்யூ தேவையில்லை, EQ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கரெக்டுங்களா? எஸ். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விதைச்சிருக்கு. அது ஒரு பொய், கற்பனை அப்படின்னு சொல்ல வரேன். அதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன், அருள் ஏதோ சொன்னாரு, வீரா சொல்லியிருக்காரு, அப்போ நான் இங்க ஒரு விஷயத்த கத்துப்பேன், அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரீ ரிசோர்சஸ் நம்ம எடுக்கிறோமா, அங்கேருந்து கத்துக்கிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு காசு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வருதா அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அருள், லேர்ன் பண்ணிட்டேன். எதுக்காக லேர்ன் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, ஏர்ன் பண்ணணும், எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னா லேர்ன் பண்ணணும். உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. கத்துக்கிட்டதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுதானே எல்லாரும் சொல்றாங்க, கத்துக்கிட்டதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ், அந்த வார்த்தை எங்க எப்போ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? எதை கத்துக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எதை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எஜுகேட் பண்றது என்ன அப்படின்னா, லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, பிராக்டிஸ் பண்ணா மட்டும் எனக்கு ப்ராஃபிட் வருமா? பிராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வருங்க. ஓகேங்களா? டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறம் தாங்க எக்ஸிகியூஷன் பத்தி யோசிக்கணுங்க அப்படின்னு சொல்ல வரோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஆனா இங்க நிறைய பேரு ஜம்ப் அடிச்சிருக்கு. இந்த ஒரு காலத்தை அப்படியே விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா PDCயை விட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்றது, ஏர்ன் பண்ற. அப்போ ப்ராஃபிட் வருது, அப்புறம் லாஸ் வருது, அதுக்கப்புறம் கேபிட்டல் காண போகுது. உடனே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் பா, இது என்னோட கப் ஆஃப் டீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஜெனரேஷனுக்கு ஆஃப் இன்கம் நம்ம விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல வர. எஸ். அப்போ இங்க என்ன எஜுகேட் பண்றோம்னா, லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி டவுட் வந்து அதை டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க எக்யூப் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்போனன்ஷியல் growth அப்படின்னு சொல்ல வர. எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்ட தெரியும்? கார் ஓட்டும் போது என்ன சொல்லியிருப்பாங்க? ABC அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இப்படியே ஓட்டிகிட்டே போவோம், ஏபிசி அப்படி. சில நேரத்துல சிக்கு பதில் பி காமிக்கிறதுக்கு சி அமைக்கிறோம். அந்த பதட்டம், ஏன்னா 2 காலையும் ஒரே படல் நம்ம பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த டஃப் இருக்கும். ஒன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க, என்ன பண்றீங்க? கார் கீ போடுறது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ப்ளூடூத்ல பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கோடிங் செமையா இருக்கே, ஓ இவர் வெற்றி பெற்றிருக்காரா அப்படின்னு இவரோட கோடிங் பாக்குறோம். அப்படின்னு பார்த்தா உங்களோட சப்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வீட்டுக்கு
கூட்டிட்டு போயிடுது, இல்ல ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுது. எத்தனை பேர் இதை கனெக்ட் பண்றீங்க? கனெக்ட்னா சீன் போடுங்க. எஸ், ஓகே, சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். அப்போ மார்க்கெட்ல நம்ம you என்ன are right. பண்றோம்? எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க. நீங்க இங்க பணம் போட்டு வரல, பணத்தை இன்வெஸ்ட் பண்றதை விட நீங்க உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ லேர்ன் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணி, டவுட்டை கிளாரிஃபை பண்ணி, அந்த எக்ஸ்போனன்ஷியல் growth அப்படி நீங்க எடுக்கிறதுக்கு தான் இந்த நம்ம செஷன் அப்படிங்கிறது சொல்ல வர. கிளியர்? ஓகே, எத்தனை பேருக்கு இங்க டிமேட் அக்கௌண்ட் இருக்கு? உடனே டிமேட் ஓப்பன் பண்ண போறாங்க, உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்ல போறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு பேசிக்கா கேட்கிறேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த செஷன் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போறேன். எஸ், கிளியருங்களா? புரியுதுங்களா? இங்க வந்து எந்த கம்பல்ஷன் கிடையாது. பியூர்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே அப்படின்னு சொல்ல வரேன். எஸ், சூப்பருங்க. நோ ஒர்க். ஓகே, சிம்பிள். இல்லாதவங்க என்ன பண்ணணும்? என்ன சார்? முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். என்ன வேணும்னா சிம்பிள் சார். முன்னாடி தான் ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் சார். அது பண்ணணும்னா ஒரு 2 புக்ல எடுத்துட்டு போகணும், 80 சைன் வாங்கணும். ஒரு சைன் 80 சைன் போடுறதுக்கு நம்ம கை வலி வந்துடும். எப்படின்னா 2006ல். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரே ஒரு இப்படி போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி, இப்படி தலையாட்டு அப்படிங்கிறாங்க, லெஃப்ட் ரைட்டு ஸ்மைல் பண்ணுங்கிறாங்க, கண்ணை ஜிம்முங்கிறாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். வித்தின் 2 to 3 hours ஆர் மேக்ஸிமம் ஹாஃப் டே. சிம்பிளுங்க. அப்போ போட்டோ இருக்கணும், ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு கேன்சல்டு செக் லீஃப். இது எல்லாமே ஜஸ்ட் மொபைல்ல இருந்தா போதும், நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு ரொம்ப சோ சிம்பிள். 10 minutes போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அப்ரூவலுக்கு தான் ஹாஃப் டே ஆகும். கிளியருங்களா? அதனால இது ஒரு கம்ப சுத்துற வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸிகியூஷன் பார்ட், நமக்கு இது தேவையில்லை. கிளியருங்களா? நம்மளோட ஃபோக்கஸ் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஷேர் ஆர் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்க? இப்போதான் சப்ஜெக்ட் குள்ளே வரப்போறோம். என்னது இப்போதானா? எஸ், ஓகேங்க, ஆல்மோஸ்ட் ஓகே. ஷேர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், கரெக்டுங்களா? நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? என்கிட்ட ஓன் கேபிட்டல் இருக்கு, அதை நான் ரெடி பண்றேன். அடுத்தது என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கவே இருக்காங்க ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் சுட்டுடுறோம், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இருக்கவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் மச்சி எனக்கு காசு கொடு, நான் என் பிசினஸ்க்கு உன்னோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் கிட்ட கொலேட்டரல வச்சு பேங்க் கிட்ட லோன் வாங்கிட்டோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆசை வருதுன்னா, இங்க ஒரு பிரான்ச் போட்டோமே, இன்னொரு ஒரு பிரான்ச் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க. ஆனா பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு பிளான் பண்றீங்க, பேங்க் கிட்ட போய் பணம் கேட்குறீங்க, கொலேட்டரல் கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறோம், மச்சி ஏற்கனவே கொடுத்த காசு கொடு மச்சி, வீட்டில் அடுத்த ஃபங்க்ஷன் வருது அப்படின்பாங்க. ஜுவல்ஸும் இல்லை, வேற யாருக்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்ல உள்ள கம்பெனிஸ் எல்லாம் போய் மக்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? நான் இங்கேருந்து வீரா சட்டை கேட்டாலோ இல்லை சங்கர் சட்டை காட்டாலோ எனக்கு காசு தர மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஆனா மக்கள்கிட்ட யாருமே தெரியாத அன்னோன் பர்சன்ட்ட போய் பணம் கேட்டா தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை பில்ட் பண்ணணும், ஒரு ரெப்புடேஷன் குட்வில்ல கெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தன் கோ, இப்போ வசந்தகுமார் சார் இல்ல, பட் வசந்தன் கோ பிராண்டை வச்சு இப்போ அவர் பையன் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என் கம்பெனியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், உங்களெல்லாம் நான் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன், நீங்க கொடுக்குற 1 லட்ச ரூபாய் 50 ரூபாயோ கொடுங்க, உங்க பணத்தை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்தோம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா இங்க எத்தனை பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஏன்னா பிராண்டு, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் பில்ட் பண்ணிட்டோம். வசந்தனுக்கு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு தெரியுமா? இல்ல போத்தீஸ் சம்திங் ஏதோ ஒரு கம்பெனி நம்ம எடுத்துப்போம், கரெக்டுங்களா? இன்வெஸ்ட் பண்றோமா? எஸ். அப்படி இன்வெஸ்ட் பண்றோம், அதுதான் ஐபிஓ அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை நீங்க பில்ட் பண்ணிட்டு, ரெப்புடேஷனை பில்ட் பண்ணிட்டு நீங்க பணத்தை கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இப்படிதான் புதுசா அவங்க பணத்தை கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவார். சோ ஃபார் கிளியர்? சிம்பிளுங்க. இது ஒரு ஈக்குவல் ஆப்ளிகேஷன். அப்படின்னா என்னன்னா, அந்த வர்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, எனக்கு லாபம் வந்துடுச்சுன்னா ஷேர் பண்றேன், நஷ்டம் வந்துட்டா யூ அண்ட் மீ பார்ட்னர்ஷிப்புங்க. அப்போ ஆப்ளிகேட் ப்ராஃபிட் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்றேன், லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு வேற யாருக்கிட்டையும் நீங்க கேட்க முடியாது. பட் இதே இந்த இடத்துல நீங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ பேங்க் கிட்டே நீங்க லோன் வாங்கி பிசினஸ் சம்திங் இஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா
2 பேருமே டார்கெட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு. கிட்னியை வித்துனச்சு காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? எஸ். புரியுதுங்களா? நான் என்ன ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எல்லா கம்பெனி வராங்கன்னா, நிறைய பேர் ஃபண்ட் ரைசிங் அது இது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீயா கிடைக்குது, லாபமும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நஷ்டமும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஐபிஓ நம்ம பார்த்துருப்போம். ரிலையன்ஸ் ஜியோ வரும்போது ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீனாங்க. 1.25 lakhs crores பிசினஸ் கடனோட வந்து ஆரம்பிச்சாங்க. எவ்வளோங்க? 1.25 lakhs crores கடனோட ஆரம்பிச்சாங்க. ஃப்ரீ சிம் ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு லாக்டவுன்ல கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனி பிக்கப் ஆயிடுச்சு, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, ரீபே பண்ணிட்டாங்க. ஆர்எல்ஸ் அப்படியே கம்பெனி இது பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு 1.25 lakhs crores யாரோட பணம்? நம்மளோட பணம் அப்படின்னு சொல்லுவார். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் அவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படிங்கிறத ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவார். இங்க ஒரு 3 பிளாக்கை நான் ரிமூவ் பண்ண போறேங்க. என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னால ரொம்ப பயமா இருக்க ரூல், அதில் நிறைய பணம் போட்டு ஏமாந்தவனை பார்த்துருக்கேன். இருக்கா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு இருக்கு ஃபியர் அப்படிங்கிறது? இருக்கா? எஸ். அந்த ஃபியரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் பிளாக், ஸ்கில். எந்த ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்ட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்க ஆர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அருள், ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாம்பே. எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லப்பா, நம்பிக்கையே இல்லப்பா, இதெல்லாம் யாருக்கோ எங்கேயோ 1000த்துல ஒருத்தவங்களுக்கு தான்ப்பா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையை வச்சு நம்ம இதுவரையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு முடிச்சா ரிமூவ் பண்ண போறோம் சார். சிம்பிளா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபியர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ண போறோம். அடுத்தது என்ன ஒன் ஸ்கில் செட் இருந்தா அந்த ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான உயிர் மூச்சு என்ன அப்படிங்கிறத ஸ்கில் செட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தேர்டு, ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்னது 10 செகண்ட்லயா? 10 நிமிஷம் கூட இல்லைங்க, 10 செகண்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ப முடியும். எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? இப்போ டவுட் அப்படின்னு டி அப்படின்னு சொல்லுங்க. அருள், எனக்கு டவுட் இருக்குப்பா, நீ இதெல்லாம் சும்மா காதுல ரிங்கெல்லாம் சுத்தாத. எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? சி, ஹானஸ்டா ட்ரூவா ஓப்பனா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒன்னுத்துக்கும் நான் உங்களுக்கு அந்த அந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ண போறேன். டி டி டி. எஸ், சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எஸ், அப்போ நம்ம ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. கிளியர்? எஸ். இப்போ மார்க்கெட் ஒரு வெங்காயம் மாதிரிங்க. வெங்காயம் எப்படி இருக்கும்? உரிக்க உரிக்க என்னங்க இருக்கும் வெங்காயத்துல? உரிக்க உரிக்க என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. கரெக்டா? சிம்பிள் எம்டினஸ். த சேம் கான்செப்ட் மார்க்கெட்டை அப்படியே ஃபீலா பண்ணுவோம். சார், இவ்வளவுதான மார்க்கெட்டு, இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்றாங்களா வெளியில அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், ஃபீல் பண்ண போறோம். எஸ். நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டா இருங்க, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாரு. கிளியருங்களா? ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா? எஸ் இருக்கலாமா? எஸ் எஸ் எஸ். ஆனந்த், திருமால், விஸ்வநாதன், ஆர்வி, சங்கர் சார். எஸ். ஒன் பிளஸ் உங்களோட பேரை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சுங்களேன். எஸ், வெல்கம் ராமசாமி சார், என்னோட குரு. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் எஸ். 1+. ஐ திங்க் என்னோட இன்னொரு டாக்டர் வெங்கடாச்சலம் சார் வந்திருக்காங்க. கிரேட், சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த 1+ அப்படிங்கிறது உங்களோட பேரை மட்டும் மாற்றி வச்சுங்க. ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வெறும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் சொல்லி தர மாட்டேங்க. ஒரு ஹோலிஸ்டிக் 360 டிகிரி உங்களுக்கு. அப்போ ஒன்ஸ் நீங்க இங்க அருள் அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற கனெக்ட் ஆகும்போது நாட் ஓன்லி உங்களோட பர்சனல் லைஃப், பிசினஸ், உங்களோட ப்ரொஃபஷன், XYZ எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு டெவலப் பண்றதா. அப்ப ஏன் பேரை மாத்த சொல்றேன் அப்படின்னா, உங்களோட பேருக்கு எனர்ஜி இருக்கு. மந்திரம் சொன்னா மட்டும் நம்ம வந்து ஒரு வைப் கிரியேட் ஆகுது. கரெக்டுங்களா? உங்க பேரை டெய்லி ஒரு 11 நிமிஷம் 11 டைம் சொல்லி பாருங்களேன். ஐ லவ் யூ அருள் குமரன், ஐ லவ் யூ. உங்களுக்கு உங்க பேரை நீங்க சொல்லுங்க, உங்க கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எஸ், ஐம் சாம்பியன், ஐம் a ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், ஐ கேன் டூ இட். சம்திங் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேரை சொல்லுங்க. ஆர்எல்ஸ் 11 டைம் உங்க பேரை எழுதுங்க. எஸ், நம்ம பாதி பேர் தான் எழுதுறோம். அருள்ங்கிற ஒரு பேர் தான் எழுதுறோம், அருள் குமரன் வேற சொல்றது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ எனர்ஜி இருக்கு, அதனால உங்க பேரை மாத்தீங்க. எஸ்,
உடனே கேட்கலாம், அருள் ஒரு பேரை மாத்தத்துக்கு இவ்வளவு பேசுறோமா அப்படின்னு. இல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரீசன் இருக்கு. ஏன்னா யூனிவர்ஸ் கனெக்டிங் ஃபார் த ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் ரீசன் அப்படின்னு நம்ம இங்கே ஷேர் பண்ண போறோம். அப்போ நீங்க எதெல்லாம் ரொம்ப மார்க்கெட்ல முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாம உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்லைடு இன்னும் ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வித்தே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அதுல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன்று இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஆமே. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த கம்பெனி பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் மேம். ஹெல்த் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணுது, எவ்வளவு டாக்ஸ் கட்டுது, எவ்வளவு கடன் இருக்கு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பேலன்ஸ் ஷீட், ஆண்டு அறிக்கை அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அப்போதான் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குரூப். பட் டெக்னிக்கல் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, பியூர்லி அவங்க ப்ரைஸை மட்டும் தாங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படிங்கிறது நம்பர். மிஸ்டர் ராமானுஜம் கண்டுபிடிச்சிட்டாரு. இதை எத்தனை ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் மாத்தலாம் முடியாதுங்க. இந்த சேம் கான்செப்ட் அப்ளிகபிள் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். அப்போ 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 5 அப்படிங்கிறது தான் சிம்பிள். அப்போ ப்ரைஸ் பார்க்குறோம், அட் த சேம் டைம் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். என்ன ஆக்ஷன்? 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, ஆர் எல்ஸ் 5க்கு கீழே 4, 4க்கு கீழே 3 அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அது எப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும்? உங்களோட ஹியூமன் எமோஷன்ஸ் எப்போ இருக்கோ அப்பதான். அப்போ நீங்க ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கணும்னா ஐக்யூ, இன்டெலிஜென்ட் போர்ஷன் இருக்கவே கூடாதுங்க. உங்க அறிவளப்புக்கு ஓரமா வச்சிருங்க. நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சு டாக்டர் அதெல்லாம் வேணாம். டோன்ட் யூஸ் யுவர் பிரைன். 5% மட்டும் உங்களோட பிரைனை யூஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் 95% யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். புதுசா இருக்கா? எஸ். நீ அப்படின்னா உங்களோட எக்ஸைட்மெண்ட் நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படின்னு அனுப்பலாம், ஆர்எல்ஸ் தம்ஸ் அப் சம்திங் எல்ஸ். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம எவ்வளவு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே அருள், மார்க்கெட்ல 2 விதமான பீப்புள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டார் அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? இன்வெஸ்டார்னா இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு மறுநாள் கோல்டு மாதிரி, லேண்டு மாதிரி அப்படிங்கிறதுக்காக எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிடுறோம் லாங் டேர்முக்காக. இன்னொருத்தவங்க ட்ரேடர் அப்படிங்கிறாங்க. ட்ரேடர்னா இன்னைக்கு வாங்கி இங்கேயே வித்துடுறது, கைமாத்தி விடுறது. அப்போ இன்பிட்வீன்ல கைமாத்தி விடுறதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சுத்திட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணனாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணுங்கிறோம். கைமாத்தி விடணுத்துக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் இருக்காங்க. பட் டெக்னிக்கல் பீப்புள் இது எப்படி இருக்காங்கன்னா, பியூர் சார்ட் மட்டும் பார்ப்பாங்க. அது என்ன பியூர் சார்ட் அப்படின்னா, இப்படிதான் இருக்கு மார்க்கெட், இசிஜி மாதிரி. கரெக்டுங்களா? டாக்டர் ஒவ்வொரு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுப்பா, ஹார்ட் நல்லா இருக்கு, சரி க்ளோஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு இல்ல. அவர் என்ன சொல்றாரு? பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் இசிஜி பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? நேரா ஒரு கோட் போட்டுக்குன்னா ஆள் நோமா இருப்பா. அப்புக்கு போயிடுச்சுன்னா என்ன சொல்றேன்? ஓ ஹை பிபி இருக்கோ, ஓ லோ பிபி வேற இருக்கா, அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இந்த சேம் கான்செப்ட் தான் நாம மார்க்கெட்டோட இசிஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியருங்களா? அப்போ மார்க்கெட் ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, ஏன் சும்மா இருக்க சொல்லுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கிளியர்? சோஃபார் கிளியருங்களா? கொஞ்சம் வேகமா போறேன்னா இல்ல கேப்சர் பண்ண முடியுதா? ஏன்னா கேப்சர் பண்ண முடியுது, கிளியரா இருக்குங்க. எஸ், சூப்பர் சார், தேங்க்யூ. ஏன்னா ஷார்ட் பீரியட் டைம்னு சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல ஓடுது. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் புரியுற மாதிரியே நான் எடுத்துட்டு போறேன். எஸ். அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எகென்ஸ்ட் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. அது என்ன எகென்ஸ்ட் ஃப்ளோ? அருள், நான் ஒரு கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சேன், நான் வாங்குறேன், எக்ஸாக்டா அந்த கம்பெனி மேல போகாம கீழே வருது. கரெக்டுங்களா? சரி, கீழே தான் வரப்போகுது, நான் வித்துடுறேனேன்னு சொல்லிட்டு வித்துட்டேன். வித்ததுக்கு அப்புறம் யூட்டர்ன் எடுத்து மேல போகுது. எவனோ ஒருத்தன் வாட்ச் பண்றாங்க. எங்கேதோ நான் வாங்குறது தான் அது ஹையா இருக்கு, நான் விற்கிறது தான் அன்னைக்கு மே லோவா இருக்கு அப்படின்னு எத்தனை பேருக்கு இதை ஃபீல் பண்றீங்க? புரியுதுங்களா? நான் மார்க்கெட் மேல போகணும்னு நினைக்கிறேன், பை பண்ணிட்டேன், ஆனா மார்க்கெட் மேல போகாம அப்படியே கீழே வந்துடுது. சரி கீழே வருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல் பண்றேன், ஆனா இங்க செல் வந்துட்டு வரும் பார்த்தா அது யூட்டர்ன் ஆகுது. திரும்பி பார்த்தா ஏதோ ஏதோ சம்பவம் பண்றாங்க. அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ யாரு மார்க்கெட்டை பிளே பண்றா? த மோஸ்ட் பவர்ஃபுல்லுங்க. இதுக்கு ஆன்சர் தெரியுமா வேண்டாம்? எஸ், பார்த்துலாமா? ஓகேங்க, சிம்பிள். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா,
நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐ திங்க் வீர சார் ஆன் பண்ணிட்டார் வீடியோ, அதனால நான் அவரையும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணக்கூடாதுன்னு ஸோ பரவாயில்ல. எஸ், ஒரு இன்ட்ராக்டிவ் நம்ம எடுத்துட்டு போகலாம். இப்போ சார் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஓகே, வீரா அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ. அவர் கம்பெனி 100 ரூபாய்க்கு இருக்கு கம்பெனி ஷேர். ஓகே, அவரோட கம்பெனி சூப்பரா ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. குவார்டர் ரிசல்ட் சூப்பர். பட் அவரு அந்த கம்பெனியை வாங்கக்கூடாது, ஏன்னா இன்சைடர் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, வாக்கிங் போறாரு, மார்னிங் டெய்லி கன்சிஸ்டன்சியா போறாரு. அப்போ போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இந்த மாதிரி என் கம்பெனி சூப்பர் ப்ராஃபிட் ஆக போகுது, வாங்கி வச்சுன்னா ஒரு 1 வீக்ல நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்களா மாட்டாங்களா? எஸ், வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஒரு 120 ரூபா வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு காலையில, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு டேட்டா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? வீரான்கோ கம்பெனியோட ஆனுவல் அந்த குவார்டர் ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிவில. நீங்களும் என்ன பண்றீங்க, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மளாம் என்ன பண்றோம், டிவி பாக்குறவங்க, பேப்பர் படிக்கிறவங்க, அப்படியே பின் பாயிண்ட்ல இன்ஃபர்மேஷன், எக்கனாமிக் டைம்ஸ், எக்கனாமிக்ஸ் கேலண்டர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ அந்த டிவில என்ன சொன்னாங்க, இந்த டிவில என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். பை மார்க்கெட் பாசிட்டிவ் போச்சுன்னா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். கரெக்டுங்களா? பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ண அடுத்த செகண்டே அது 130 ரூபாய்க்கு ஓடி போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஓடு ஓடு புடி புடி துரத்தி இருக்கோமா, அப்படியும் துரத்தி இருப்போம். 135 ரூபாய்க்கு பிடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகே, வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் அது 150 ரூபா போகும்னு நினைப்போம். ஆனா அப்படியே கீழே வரும், கீழே வரும், கீழே வரும், கீழே வரும். நமக்கு இங்க பிபி ஏறிடும். சரி பரவாயில்ல, இதான் நம்மளோட ரிஸ்க் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடுறோம். லாஸை புக் பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு மைண்ட் டிப்ரெஷனா இருக்கும், நம்ம அப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு போறோம். போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து பாக்குறீங்க மார்க்கெட்டு அது யூட்டர்ன் எடுத்த மாதிரி, நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி 150ல 200 ரூபாய்க்கு போயிடுச்சு. கரெக்டா? இப்போ நமக்கு கோவம் வரும். சோ அப்ப இங்க என்ன சொல்ல வரோம்னா, யார் ஒரு இதை மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, 100 ரூபாய்க்கு வாங்க சொன்னீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களாம் 130 135 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ நாம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றோம்னா, எங்க ஒரு ட்ரேட் ஆரம்பிக்குது அப்படின்னா, நாம நினைச்சிட்டு டாப்ல தான் ஒரு ட்ரேட் ஆரம்பிக்குதுன்னு இங்க பை பண்றோம். அங்க ஒரு ட்ரேடு முடியுது. எங்க ஒரு ட்ரேடு முடியுதுன்னு நாம நினைக்கிறோமோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அங்க ஒரு ட்ரேட் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஒரு டாப்ல செல் பண்ணணும், ஒரு பாட்டம்ல பை பண்ணணும், அப்பதான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்ங்கிறது யாரு அப்படின்னா, எஃப்ஐஐ டிஐஏ அப்படிங்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நாம பார்க்க போற டெக்னிக்கே, அவங்க ஃபாலோ பண்ற டெக்னிக்கே நம்ம ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போதுமே ஒரு திமிங்கலம் போகுதுன்னா திமிங்கலத்துக்கு முன்னாடி போகக்கூடாது. கரெக்டுங்களா? அதே திமிங்கலத்துக்கு பேக் சைடு வந்தோம்னா என்ன ஆகும், தப்பிச்சிருவோம். கரெக்டா? அது பிட் அண்ட் பீட்ஸ் கொடுக்குது பாத்தீங்களா, அதை நம்ம சாப்பிட்டாலே தப்பிச்சிடலாம். கரெக்ட்? அப்போ மார்க்கெட்ல நாம மார்க்கெட்டுங்கிற ஒரு திமிங்கலத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா போகாம பேக் சைட்ல வரணும். சிம்பிள் கான்செப்ட். கிளியர்? ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, டிவி பார்க்காதீங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் எப்படி அருள் ட்ரம்ப் பேசுறது தெரிஞ்சுக்கணும், அவர் ஏதோ குண்டு போட போறாராமே, திரும்ப ஆயில் பிரைஸ் ஏற போறாராம். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது இறங்குறத நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 2012 நான் வந்து திருச்சி நேஷனல் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கேங்க. அப்போவே நான் வந்து சொல்லிட்டேன், கோல்டு 1 லட்சம் ரூபாய்க்கு போகும், சில்வர் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்கு போகும்னு சொன்னோம். அருள் பெரிய டியூரேஷன் அருள் இருக்கட்டும், பட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ அன்பிலீவபிள் மார்க்கெட், ஏன்னா பாட்டம்ல இருக்குது எல்லாமே. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்குள்ள அப்போ இல்ல. அப்போ இவ்வளவு டியூரேஷன் ஆகுமா, அது கண்மூடித்தனமா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்க உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. இப்போ இன்னைக்கு தட் மீன்ஸ் நேத்தோ முந்தானத்தையும் மார்க்கெட்டை இறங்கும் க்ரூட் ஆயில், ஈவன் தோ ட்ரம்ப் சண்டை போடுறன்னு இருக்காரு, ஆனா மார்க்கெட் இறங்கும்னு சொன்னோம். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கும் போது, ஓ இப்படி எல்லாமா ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். கரெக்டுங்களா? எஸ். அப்போ கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிறதுனா, மார்க்கெட் மேலே ஏற போறேன் அப்படின்னு சொல்லும், இல்ல நான் கீழே இறங்க போறேன் அப்படின்னு சொல்லும், இல்ல சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும். அப்போ சும்மா இருக்க தெரிஞ்சிருக்கும்.
அதை விட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நமக்கு சம்பவம் பண்ணிடுவாங்க, ஆபீஸ் ரூமான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. சிம்பிளுங்க. கிளியர்? எஸ். அதுக்கப்புறம் வேல்யூ பேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது என்னப்பா வேல்யூ பேஸ்டு? எஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. நல்ல பேங்கா கெட்ட பேங்குங்களா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். எஸ், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நல்ல பேங்கா கெட்ட பேங்குங்களா? ஒன்ஸ் அப்பான் டைம் நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நல்லா இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ அந்த கம்பெனி 2013 அதோட ரேட்டு அப்ராக்சிமேட்டா 200 ரூபாய் சார். அதே 2016 டிசம்பர் மந்த் அதோட ரேட்டு 1800 ருபீஸ். அப்போ 200 ருபீஸ்ல இருந்து ஒரு 1800 ருபீஸ்க்கு போயிருக்கு அப்படின்னா நல்ல பேங்கா இருந்தா தானே போயிருக்க முடியும். எஸ். இப்போ நல்ல பேங்கா போயிடுச்சு, அது திடீர்னு இறங்கிடுச்சு, ஒரு 400 ரூபாய்க்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுவோம் நம்ம? சூப்பர் டூப்பர் பேங்க், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேங்க் அப்படின்னா 1800 போன ஷேரு இப்ப 400 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பை பண்ணிட்டீங்க. கிளியர்? ஓகே. நீங்க பை பண்ணிட்டீங்க, 10,000 ரூபாய் கொடுத்து 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஆனா அது மார்க்கெட் மேல போகாம திரும்ப 200 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்பவும் இந்தியாஸ் சூப்பர்ஸ்ட் ஹையஸ்ட் பேங்க் சூப்பர் டூப்பர் அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறாங்க மீடியால. இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அதை பார்த்துட்டு? என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும். கிளியர்? எஸ். என்ன பண்ணுவீங்க? இல்ல இது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் சார். இப்ப ஆக்சுவலா அது 400 ரூபாய்க்கு போச்சு கம்மியா வந்துச்சுன்னா திரும்ப போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ம். நம்ம நீங்க சொல்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் பார்க்காம இருந்தா கஷ்டம் இல்ல. ஓகே. அப்பனா அதை என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? சேல் பண்ணிட்டு வெளியில வருவேன். சேல் இல்ல பண்ணிட்டு இல்ல. வெளியில வருவேன். இப்பவும் சூப்பர் டூப்பர் பேங்க்னு சொல்றாங்க சார். இதான் ரைட் டைம், பாட்டம்ல வந்துருச்சு, இங்கேருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆயிடும் சொல்றாங்க சார். எல்லா அனலிஸ்டும் அதை பேசுறாங்க. அப்பனா என்ன பண்ணுவீங்க? ஸோ கொஞ்சம் வாங்கலாம் வெயிட் சார். பண்ணுவோம். ஏன்னா அந்த லாஸை கவர் பண்றதுக்கு இப்ப வாங்கினா பின்னாடி ஏறிச்சுன்னா அது ரெண்டு ஹோல்டு தான் பண்ணணும் சார். எஸ், ஹோல்டு பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் வாங்குறீங்க. அந்த வாங்குறீங்க அப்படின்னா அது பேர் ஆவரேஜ்னு சொல்லலாமா? 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க சார். ஓகேங்களா? அசியூம் பண்ணீங்க 200 ரூபாய்க்கு இன்னொரு 10,000 ரூபாய் earn பண்ணிட்டீங்க. இதோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளோ? 300 ரூபாய். புரியுதுங்களா? இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ ஆவரேஜ் பிரைஸ் வந்துச்சு. இப்போ 200 ரூபாய்க்கு நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்கிரீனை பாருங்க, அப்பதான் ரொம்ப ரொம்ப புரியும். அப்போ மார்க்கெட் மேல போகுது மேல போகுது மேல போகுது, 300 ரூபாய்க்கு வந்துச்சு. 300 ரூபாய் வந்தோடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லுவோம்? பத்தியா நான் யார் தெரியுமா அப்படின்னு காலார தூக்கிடுவோம்ல. ஆவரேஜ் பண்ணும் பாத்தியா, அங்க வாங்கணும் பாத்தியா, அதனால மார்க்கெட் ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஏறினா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை வருமா? ஹாப்பியா இருப்போமா மாட்டோமா? ஹாப்பியா இருப்போம். இப்போ ஹாப்பியா இருந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த கம்பெனி 66 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ? அப்படியே விட்டுருவோம். இனிமே வாங்க மாட்டோம், அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். இனி இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே. இப்பவும் டிவில என்ன சொல்றாங்கன்னா 60 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் 150 ரூபாய் டபுள் ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா சிலர் மேபி இருந்தா வாங்க போறாங்க, இல்ல அப்படின்னா நியூ ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க. கரெக்ட்டுங்களா? Correct. திரும்ப என்ன அந்த நேரத்துல 66 ரூபா நடக்கும்போது நாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம்னா 2019 உண்மையா நடந்த சம்பவம் இது. ஓகேங்களா? இதோட ரேட்டு 20 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 6 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. டிக்ளேர் பண்ணிருக்கோம் நாங்க. என்னது 66 ரூபாய் உள்ள கம்பெனி 20 ரூபாய்க்கு வருமா 6 ரூபாய்க்கு வருமா அப்படின்னாங்க. பாட்டம் அவுட் எவ்வளவு வந்து தெரியுங்களா? 5 ரூபா 50 காசுக்கு வந்ததுங்க. 5 ரூபா 50 காசுக்கு வந்தப்ப நாங்க 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். புரியுதுங்களா? எஸ். இது வரலையும் கிளியரா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? சிம்பிளுங்க. சொந்த காசுல எதுவும் வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ எப்படி புரிய வைக்கலாம்னா ஓகே, இது என்னோட கத்தின்னு வச்சுங்க. ஓகேங்களா? கத்தி. ஓகே. இப்போ இந்த கத்தி கீழே விழுகுதுங்க. கத்தி கீழே விழுகுது. ஒரு 1 செகண்ட். இப்போ கத்தி கீழே விழுகுது. ஓகேங்களா? கத்தி கீழே விழுகும்போது இதான் புடி. ஓகேங்களா? இங்க பிடிப்போமா இல்ல இங்க பிடிப்போமா? புடியில தான் பிடிப்போம். புடியில பிடிக்கணும். சப்போஸ் பிடிக்க தெரியல என்ன பண்ணலாம்? இப்படி விழுகும் போது என்ன பண்ணலாம்? ஒண்ணு பிடிக்க தெரிஞ்சா பிடிக்கணும்,
இல்லைன்னா விட்டுறணும். கரெக்ட்டுங்களா? Correct. அதுதான் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா ஏன் இறங்குது, எப்ப இறங்குது, எவ்வளவு பாட்டம்ல வரும், எங்க பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா நம்ம அது மேல கை வைக்கணுமே தவிர, இல்ல அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு கையை விரிச்சிடணும். ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விழுகிற நைஃப்ல தான் கை வைக்கிறாங்க தவிர தெரியாம எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல போய் ஏமாந்துடுறாங்க. புரியுதுங்களா? எஸ். ஓகே. அருள், So, கேச்சிங் yes. த ஃபாலிங் நைஃப் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், ஃபண்டாஸ்டிக், கரெக்ட். விழுகிற கத்தியை பிடிக்கணும், பிடிக்க தெரியலன்னு விட்டுறணும், அவ்வளவுதான். அதுதான் நம்ம இங்க புரியும். அப்போ மார்க்கெட்டை ஒரு புதக்குழி அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இங்க புரிய வைக்கிறேன். ஓகே, எஸ். அப்போ ஆவரேஜ் திரும்ப எழுதிங்க. நான் இனி ஆவரேஜ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு அஃபர்மேஷனாவே எழுதலாம். நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எழுதிங்க. கிளியருங்களா? ஓகே. இப்போ அசியூம் பண்ணீங்க 80 ரூபாய்க்கு வந்துருச்சு ஸ்டாக்கு. கிளியர்? 80 ரூபாய்க்கு வந்த ஸ்டாக்கு திரும்ப 12 ரூபா 50 காசுக்கு வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்கும்? என்னப்பா அது போங்காட்டமா இருக்கு, 80 திடீர்னு 5 ரூபாய்க்கு வருது, திடீர்னு 80 ரூபாய்க்கு போகுது, திடீர்னு 12 ரூபாய்க்கு 50 காசுக்கு வந்துருது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கம்பெனி சத்தியம் மாதிரி தான் இருக்கு, திவால் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போமா? தெரியுமே, பழைய பெயின் எல்லாம் வந்து போயிட்டு இருக்குமே. கரெக்டுங்களா? அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு பயம் வந்துடும். அப்பதான் எஸ்பிஐ டேக் ஓவர் பண்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்றாங்க. அப்போ நமக்கு இன்னொரு தாட் என்ன வரும்? இவ்வளவு பேங்க் இருக்கும்போது எஸ்பிஐயே டேக் ஓவர் பண்றானா, நாம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருமா? வரும். நம்பர் 2, எஸ்பிஐ என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, எஸ் பேங்க் நம்பி பணம் போட்டீங்க, கரெக்ட் தான், நல்ல பேங்க் தான், நல்ல பேங்கா இருந்தா தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ அவங்கள காப்பாத்துறதுக்கு. அவங்கள போட்ட கமலம் கம்மியாயிடுச்சு, இப்பதான் நான் வந்துட்டேன், கொலாபரேட் பண்ணிட்டேன்ல, என்ன நம்பி அந்த கம்பெனி மேல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டாப் அப் பண்ணுங்க, உங்க பணத்தை அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே அதிகப்பட டிக்ளேர் தான் பண்றாங்க. புரியுதுங்களா? நோட்டீஸ்ல டிக்ளேர் பண்றாங்க. டிக்ளேர் பண்ண வேகத்துக்கு 25 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கும் நமக்கு? பாருப்பா, சொன்ன வேகத்தையும் ஏத்திட்டான், அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டக்குன்னு 50 ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவோமோ மாட்டோமா? பண்ணுவோம். பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கு திரும்ப 12 ரூபா 50 காசுக்கு வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கும் பாஸ்? இதெல்லாம் உண்மை கடுப்பா சம்பவம். கடுப்பா இருக்கும், பயம் வந்துடும், ஏதோ போங்காட்டம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்ல என்ன இங்க கனெக்ட் பண்ண விரும்புறேன்னா, ஒரு கம்பெனி நினைச்சுன்னா அந்த கம்பெனி நினைச்சா மார்க்கெட்டை மேல கொண்டு போகும், இல்ல அந்த கம்பெனி கீழே இருக்குன்னா அதுக்கு நியூஸ் கொடுத்து கீழே இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அருள் இப்படி இல்லாம பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு. கிளியர்? எஸ். புரியுதுங்களா சோஃபார்? எஸ். ஓகே, சிம்பிளா. புரியுது. அப்போ மார்க்கெட் நீங்க சொல்றத பாக்குறச்சே எனக்கு எஸ் சார், ஒரு நிமிஷம், இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. எஸ் சார். இதோட கன்க்ளூஷன் அப்படிதான் சார் இருக்கும். அப்போ இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்த நம்ம ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் சார். ஓகேங்களா? எஸ், வேல்யூ பேஸ்ட்னு வந்துட்டோம். அடுத்தது டெக்னிக்கல் பீப்புள் எப்படி பண்றாங்கன்னா சென்டிமெண்ட் பேஸ்டு அப்படிங்கிறாங்க. அது என்ன சென்டிமெண்ட் பேஸ்டு? இப்போ எனக்கு தண்ணி தாக எடுக்குது சார், டக்குன்னு நான் தண்ணி குடிக்க போறேன், போகும்போது எனக்கு ஒரு சேர்ல இடிச்சிட்டேன், என்னோட சோஃபால இடிச்சிட்டேன். நான் என்ன சொல்லுவேன் சார்? சோஃபா இடிச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு, நான் கரெக்டா தாங்க இருந்தேன், ட்ரம்ப் பேசினதுதாங்க பிரச்சனை சொல்றமா? அப்போ இங்க நடக்கிறது எல்லாமே அது பாட்டே தான் வேலை செய்யுது. நாம அதுக்கு எகென்ஸ்டா போய் தப்ப நம்ம மேல வச்சுட்டு பிளேமிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். கிளியருங்களா? எஸ், புரியுதுங்களா? இதுவரையும் புரியுதா புரியலைங்களா இந்த கான்செப்ட்? புரியுதுங்க, புரியுது. ஓகே, சூப்பர். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது வரலையும் பேசுறதெல்லாம் மறந்துடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாக்குறீங்களா ஸ்கிரீனை? இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா சிஎஃப்ஏ சார்ட்டர்ட் பிளானர் வீரா சார் இருக்காரு, அவ்வளவு படிச்சிருக்கணும், அவ்வளவு ரேஷியோஸ் தெரிஞ்சதான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணாரு. பட் நான் அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போறேன். கிளியர்? எஸ். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் புரிஞ்சுங்க, மார்க்கெட் எவ்வளவு பக்கா வெல் ப்ரீ டிஃபைன்டுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஒரு சம்பளம் வாங்குறீங்க, ஏதோ 50,000 சம்பளம் வாங்குறீங்க, ஒரு வீடுக்கு லோன் எடுக்க போறீங்க, உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பேங்க் மேனேஜர் உங்களை பிடிச்சி போயிடுச்சு. அவர் என்ன ஐடியா கொடுக்குறேன்னா, உங்களுக்கு இன்னொரு பிசினஸ் இருக்குன்னு
உங்களோட ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் ஆடிட்டர் சைன் வாங்கிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? ஓகேங்களா? ஆடிட்டர்கிட்ட சைன் வாங்கிட்டீங்க, லோனு சாங்ஷன் ஆயிடுச்சு, வீடு கட்டிட்டீங்க. கிளியருங்களா? எஸ். இந்த சினாரியோ புரியுதா? இப்ப அடுத்த சினாரியோ, நீங்க பிசினஸ் மேனா மாறிட்டீங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க். நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணுங்க. உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிசினஸ் வளர்க்கறது எத்தனை நாள் தூங்கல, எவ்வளவு டிராவல், எவ்வளவு பசி, எவ்வளவு சாக்ரிஃபைஸ், குடும்பத்தை விட்டுருங்க. 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும். இப்ப அதே ஆடிட்டர் போறீங்க, ஆடிட்டர் சார் ஏதாவது கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொன்னா பண்ணி தருவாரா மாட்டாரா? பண்ணி தருவார். கரெக்டுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா 3 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பே பண்ணுவீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் வேவர் பண்ண முடியும், பட் எனக்கு ஒரு 25,000 50,000 கொடுங்கன்னா கொடுத்துட்டு நம்ம 1.5 லட்சம் ரூபாய் காப்பாற்றுவோமா மாட்டோமா? இப்ப என்ன நடந்திருக்கு இந்த சினாரியோல? ஃபர்ஸ்ட் சினாரியோல இன்கமே இல்ல, ஆனா இன்கம் இருக்கிற மாதிரி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தீங்க, அதுவும் உண்மை. கரெக்டா? அடுத்தது இன்கம் இருக்கு, ஆனா இன்கம் இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? அப்போ இங்க ஹெல்த் ஆஃப் த கம்பெனின்னு ஒண்ணு படிச்சிட்டோமே ஃபர்ஸ்ட், அது உண்மையா பொய்யா? டோன்ட் மிஸ்டேக் மீ ஆடிட்டர்ஸ், பட் இதான் ஃபேக்ட். கரெக்டா? ஆனா நான் ஆடிட்டர் கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம போயிட்டு அங்க விதைச்சிடுறோம். அங்க உட்காந்து எனக்கு பேலன்ஸ் ஷீட் ஆண்டு அறிக்கை படிக்கதே இல்லையோ, உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். கம்பேரிட்டிவ்லாம் இப்போ ஷார்ட்கட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வர. சிம்பிளுங்க. கிளியர்? சோஃபார் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ இப்படி கேட்குறேங்க, எத்தனை பேர் லாக்டவுன் வந்தப்போ வீட்டுக்குள்ள இருந்தோம்? கரெக்டா? லாக்டவுன் வந்தப்ப நீங்க போய் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? நான் தான் ப்ராஃபிட், என் கம்பெனி சூப்பர் ப்ராஃபிட், அவங்க சூப்பர் ப்ராஃபிட். குவார்டர் ரிசல்ட் இருக்கு பாஸ், கடையே ஓப்பன் பண்ணலையா, ஷட்டரே ஓப்பன் பண்ணலையா, ஆனா இவங்க டேர்ன் ஓவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எப்படிங்க பாசிபிலிட்டி? புரியுதுங்களா? சரி, இப்படி ஒரு சினாரியோ இருக்கு. இன்னொரு ஆங்கிள், இப்போ டிவி பார்த்துருப்போம் நம்ம வந்து நியூஸ்ல, அந்த சிலிண்டருக்காக இங்க அலைஞ்சாங்க, இந்த சிலிண்டருக்காக அலைஞ்சாங்க, இங்க அவ்வளவு பேரு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அன்னைக்கு தான் போய் காய்கறி வாங்கிட்டு இருப்போம், பக்கத்துல ஒருத்தர் பக்குன்னு எரிமி இருப்பா, அச்சோ ஒருத்தர் எரிவிட்டாரு, அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்குமா? யோசிச்சோமா இல்லைங்களா? சி ஆனஸ்டா சொல்லுங்க, யோசிச்சோமா இல்லைங்களா? இப்போ நீங்க டிவி பார்க்கலங்க, டிவியே பார்க்கல, பட் நீங்க ஹைஜீனிக்கா இருக்கீங்க, ப்ரொடெக்டிவா இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதை தாங்க இங்க மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ண விரும்புறேன். டிவி பார்க்காதீங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, இதெல்லாம் நாய்ஸஸ் மட்டும் இல்ல, உங்களோட பர்சனல் ஆர்கன்ஸை காலி பண்றதுன்னு சொல்ல வரேன். எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆயிருக்கு? இங்க நான் மார்க்கெட்டை மட்டும் வேற இது ஒரு பெரிய ட்ரை சப்ஜெக்ட்டுங்க. ஃபண்டமெண்டல். ஏன்னா வீரா சாருக்கு தெரியும் ஃபினான்ஷியல் பிளானர், ஓப்பனா சொல்லலாம். அது அந்த கோர்ஸ் நான் பண்ணாதது காரணம் தான். அதுல நிறைய அக்கௌண்ட்ஸ் வரும். ஈவன் தான் MBA ப்ரொஃபஷனலா இருந்தாலும் நான் அது போகாததுக்கு காரணம் தான். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்ல நான் பணம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டே இருக்கும். பட் அது தெரியணுமானா தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறேன்னா, சிஸ்டம் பொய் சொல்லாது, பட் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் பீப்புள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் பொய் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, இவரு 110 100 99 அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் சிஸ்டம் என்ன சொல்லிச்சு? இல்ல 108 தான் கரெக்டா போச்சு. மேபி பிளஸ் ஆர் மைனஸ் மன்னிச்சிருங்க. புரியுதுங்களா? சிஸ்டம் பொய் சொல்லாது, பட் மக்கள் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வரோம். அப்ப நாம ஃபாலோ பண்றது என்னன்னா, சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுது, டெக்னிக்கல் பீப்புள் அவங்க பொய் நடக்காது, இருக்கிறத உள்ளபடி காமிச்சு கொடுத்துருங்க. நீங்க ஒரு 7,533 கம்மினா 7,533 கம்மின்னு காமிச்சிடும். அதுதான் சிஸ்டம். இப்ப சொல்லுங்க, மக்கள் சொல்றத ஃபாலோ பண்ண போறோமா இல்ல சிஸ்டம் சொல்றத ஃபாலோ பண்ண போறோமா? எஸ், சிஸ்டம். கரெக்டுங்களா? எஸ், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாதுங்க. எவ்வளவு உங்ககிட்ட சேவிங்ஸ், தட் மீன்ஸ் கீப் எவ்வளவு வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை எப்படி மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னு தெரியணுங்க. இந்த லைனை நீங்க ரொம்ப பாருங்க. இன்கம் கிவ்ஸ் சர்வைவல். உங்களுக்கு பணம் வர்றது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்க்கு மட்டும்தாங்க.
பட் அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ரீடம் ஆக்கி விட்டுரும். அது எப்போன்னா சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா லெகசி லைஃப் ஸ்டைல் வாழலாங்க. இந்த லெகசி லைஃப் ஸ்டைல் வாழ்றது தான் 18 வருஷம் ஆச்சு நான் வேலைக்கு போயிங்க. புரியுதுங்களா? எஸ், சோ ஃபார் கிளியர். இந்த சிஸ்டம் புரியுதுங்களா? நீங்க எதை சார் மீன் பண்றீங்க? வர சார், இப்பதான் லைட்டா ஒரு பீல் எடுத்திருக்கோம் வெங்காயத்துல. அடுத்த லேயர், அடுத்த லேயர். கரெக்ட்டுங்களா? ஓகே எஸ், சூப்பர். ஒன்னொன்னு நான் கிளியர் பண்றேன் சார். எஸ், இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சார். நம்ம இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மெமரைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க மார்க்கெட்ல பணம் பண்ணணும்னா மெமரைஸ் பண்ணாதீங்க, மெமரி பவரே இருக்கக்கூடாது சார். இன்னைக்கு இப்போ நீங்க மார்க்கெட் கேட்டீங்கன்னா எனக்கு பிளஸ் முடிஞ்சதா மைனஸ் முடிஞ்சா எனக்கு தெரியாதுங்க. புரியுதுங்களா? ஆனா நிறைய பேரு ட்ரம்ப் அப்படி சொன்னார் தெரியுங்களா, அன்னைக்கு மார்க்கெட் அப்படி போச்சு, ட்ரம்ப் போற நிறுத்துன்னு சொன்னா உடனே ஏறிடுச்சு கோல்டு. ட்ரம்ப் திடீர்னு ரிவர்ஸ் பண்ணுச்சா மார்க்கெட் இறங்கிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த ஞாபகம் இருக்கு? ட்ரம்ப்புக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா, நமக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம பிஹெச்டி பண்றோம். கரெக்டா? நான் என்ன இது சொல்ல வரைக்கும் இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மெமரி பவர் அததான் கண்டிப்பா வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது எஸ் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு எனக்கு. எஸ் சார். அதான் ஒண்ணுன்னா இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரிஞ்சுதுங்களா? அதுல ஓகே சார். மேனிபுலேட் பண்றது எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ சிஸ்டம் பொய் சொல்லாது, பீப்புள் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நீங்க மார்க்கெட்ல பணம் பண்ணா இன்டெலிஜென்ட் கொஷின் அறிவே தேவையில்லைங்க. இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் எதுக்காக ரொம்ப பிஹெச்டி நாலேஜ் வேணுமா? இல்ல உங்களோட பையனோ பொண்ணு ஒரு 10 வயசு 12 வயசுக்கு மேல இருந்ததுன்னா இப்படி நான் சொல்லி கொடுத்தேன்னா அவங்களுக்கு புரியுமா புரியாதுங்களா? கண்டிப்பா புரியும். எஸ், அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். பிளஸ் இதை டே 2 டே 3ன்னு கொண்டு போக போறோம். வீரா சார் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட செஷன்ஸ் மேபி வியாழன் வெள்ளி கண்டினியூஷன் இருக்கு. அதுக்கும் நீங்க இப்ப பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட கண்டினியூஷன் இங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறது என்ன காரணம் தெரியுங்களா? எங்கேயோ வர்ற ஒரு செஷன் அட்டன் பண்ற, ஏதோ கத்துக்கிட்டா போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண கை சுட்டுருச்சு. உடனே அது கை சுட்டுருச்சுப்பா, மார்க்கெட்னா கேம்பிளிங் தான்ப்பா, அதுல ப்ராஃபிட்டே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு தப்பிச்சிடுறாங்க. பிளேமிங் அதர்ஸ். பட் இங்க என்ன சொல்றேன்னா, ஒரு கன்சிக்யூட்டிவா ஒரு 3 days ஒரே நாள் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. கரெக்டுங்களா? இப்போ நான் டைத்தை பார்த்துட்டு பேசுறேன், வேற வழி இல்லை. இன்னும் ஒரு 1/2 hourல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு ஏன்னா இங்க இன்வெஸ்டிங் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ்ல இருப்போம். அதனால சொல்ல வரேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த செஷனையும் நீங்க அட்டன் பண்ணுங்க. நாட் ஓன்லி கோவிந்த் சார் மட்டும் இல்ல, எல்லாருமே. எஸ், அக்ரியா? கமிட்டட் ஆகலாமா? கமிட்னா சீன் போடுங்களேன். கமிட்டட் சார். ஏன்னா குழந்தைக்கு புரியுற ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதை காமிச்சு இப்போ நான் ஒரு கோட்டு போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? இதுல லைன் ஒயிட் கலர்ல போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்குமா இல்ல காமன் சென்ஸ் தான் போதுமா? அருள், நீங்க வந்து கோடு போட்டதான் கோடு போட்டிருக்க, வெள்ளை கலர்ல கோடு போட்டு கோட்டு போட்டிருக்க, இதுக்கு ஐஐடியில படிச்சிருக்குமா இல்ல காமன் சென்ஸ் வேணும்? பஸ் புரியுதா நான் என்ன கேட்கிறேன்? காமன் சென்ஸ் இருந்தா ஜெயிச்சிடலாம். அதை தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்ததுல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இங்க இப்படி கேட்குறேங்க. எஸ், இப்போ என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே உங்களோட கையை எடுத்தீங்க. ஓகேங்களா? கை எடுத்து வயிற்றுல வச்சுங்க. உங்களோட வயிற்றுல கை வச்சுங்க. கையில வச்சுட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிடுங்க. வயிற்றுல கை வச்சுங்க. இன்ஹேல் பண்ண போறீங்க. இன்ஹேல் எக்ஸேல் பண்ண போறீங்க. நல்ல மூச்சு இழுத்து விடவும். எஸ், இன்ஹேல் எக்ஸேல். கிளியர்? இன்ஹேல் பண்ணும்போது உங்க வயிறு வெளியில வந்துச்சா இல்ல உள்ள போச்சுங்களா? ஆனஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. நல்லா இன்னொரு இடம் மூச்சு இழுங்க. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு உள்ள போச்சா இல்ல வெளியில போச்சா? உள்ள எத்தனை பேருக்கு போச்சு? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல ஐ அப்படின்னு சொல்லுங்க. ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க. பஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. செய்யலைன்னா உங்க போனை திருப்பி வச்சுட்டு வயிற்றுல கையை வைங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது உங்க வயிறு உள்ள போச்சு அப்படின்னா எஸ் அருள் எனக்கு உள்ள போச்சு அப்படின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். யாருக்குமே போகலையா? முதல்ல இந்த பயிற்சி செய்யும் போது எனக்கு காத்து உள்ள இழுக்கும் போது வயிறு உள்ளதான் போச்சு. யோகா பண்றதா? ஓகே, யோகா பண்ணதுனால மாறிடுச்சு. வீரா சாரும் சொல்லிட்டாரு, உண்மையை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் படும்போது உள்ள போச்சு, அதுக்கப்புறம் வெளில வந்துச்சு, கரெக்டா வந்துச்சுன்னு சொல்ல வரும். இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரியாச்சுங்க. இங்க என்ன கனெக்ட் பண்ண விரும்புறேன்னா,
என்கிட்ட ஒரு பலூன் இருக்கு, நான் பலூன்ல ஊதுறேன் காத்து, அப்போ பலூன் பெருசாகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ என் வயிறு பலூன் மாதிரி நான் இன்ஹேல் பண்ணும்போது என் வயிறு வெளியில போச்சுன்னா நார்மல். இன்கேஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்கேஸ் உல்டாவா போச்சு அப்படின்னா தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா இதே இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களோட ஆர்கான்ஸ் அடி வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ மூச்சை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. ஏன் இதை சொல்றோம்னா யார் யாருக்கெல்லாம் உள்ள போச்சோ, இங்க உண்மையை சொல்ல மாட்டோம் நம்ம, ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் உள்ள போச்சோ அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா உள்ள ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, சொல்ல முடியாத ப்ரெஷர்ல இருக்கீங்க, சொல்ல முடியாத பிரச்சனையில தான் இருக்கீங்க. கரெக்டா? இதையும் சொல்ல மாட்டீங்க, பட் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணீங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பிரீத்திங் பேட்டர்னை நீங்க மாத்தணும். அது எப்படி மாத்தணும்? கண்ணை திறந்துட்டு வயிற்றுல கை வச்சுட்டு காலையில சொல்லணும், நான் மூச்சு இழுக்கும் போது என் வயிறு வெளியில வருது, மூச்சு விடும்போது என் வயிறு உள்ள போகுது. குழந்தைத்தனமா இருக்கும், ஆனா டூ இட். புரியுதுங்களா? இது 10 நாள் ஆகும் குறைச்சலாம். கிளியருங்களா? பண்ண முடியுமா? யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உள்டாவ போத பண்ணுங்க. ஏன் இதை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல பணம் பண்ணணும் அப்படின்னா ஐக்கியூ விட ஈக்யூ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்பவும் ஷேர் பண்றேன். கிளியரா? உங்களோட எமோஷன் பேலன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ கமாடிட்டி மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு, கரன்சி மார்க்கெட் ஓடுது, கிரிப்டோ கரன்சி ஓடுது, யூஎஸ் மார்க்கெட் ஓடுது, ஈவன் இந்தியன் மார்க்கெட் காலையில ஓடுது. என்ன கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா நான் ஃப்ரேம் ஒர்க்ல உட்காந்துருக்கேன். என்னோட ரூல்ஸ் என்ன? அடிச்சு கேட்டா கூட ரூல்ஸை மாத்த மாட்டேன். சிம்பிளுங்க. அப்படிதான் இருந்தா மார்க்கெட்ல ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம மூளை இன்னொருத்தோட அடமானம் வச்சுட்டோம், டிவியில படிச்சதையோ பேப்பர்ல படிச்ச இன்ஃபர்மேஷனோ வச்சு நம்ம இங்க உட்காந்தோம்னா பிபி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி நம்ம லைஃப் ஸ்பேன் கம்மியாயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல பணம் வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நாம இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியர்? எஸ், இது வரையும் புரியுதுங்களா? சோஃபார் எப்படி ஃபீல் பண்றீங்க? சோஃபார் எப்படி ஃபீல் பண்றீங்க? எஸ் சார். எஸ் சொல்லுங்க கோவிந்த் சார். குட், தேங்க்யூ. மற்றவங்க? பாலாஜி, விஸ்வநாதன், ஆனந்த், திருமால் சார், அனுஷியா மேம், how do you feel? சார் உண்மையாவே இது நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு எடுக்காம ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எடுக்கிறது உண்மையாலுமே வெரி மச் யூஸ்ஃபுல். நல்லா தான் இருக்கு. நான் ஆக்சுவலி குட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாக் மார்க்கெட்டும் உங்களோட பர்சனல் லைஃப்பும் ரெண்டும் ஒண்ணுங்க. அது வேற இது வேற இல்லை. அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். நம்ம திங்க் பண்ணணும். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இன்ஃபார்மல் வேர்ட், கலோக்கியலா பேசினா ஒரு புண்ணாக்கும் இல்லைங்க மார்க்கெட்ல. அருள் இதை சொல்றதுக்கா இவ்வளோ? ஆனா வெளியில பில்டப் தானே பண்ணி வச்சிருக்காங்க. இதை டே 2 அண்ட் டே 3ல உங்களுக்கு டே 3 உங்களால நான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேங்க. இங்க உள்ள பர்சன்ஸ், இங்க உள்ள 16 சோல், ஓகேங்களா? 16% கிடையாது, 16 சோலும் நீங்க அட்டன் பண்ணுங்க, நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ், சூப்பர். பார்க்கலாமா அடுத்தது? எஸ், ஓகே, சூப்பருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? புதக்குள்ளேயே பார்த்துட்டோம். கரெக்டா? ஆவரேஜ்னு பார்த்துட்டோம். புதையல் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ். இப்போ விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஷேருங்க 1980ல 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக், அந்த 100 rupees இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ எவ்வளவு ரூபா இருக்கும்? எனி கெஸ்? 1980ல வெறும் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ 2026ல எவ்வளவு ரூபாயா இருக்கும்? மினிமம் ஒரு 25-30 lakhs இருக்கும். 30 lakhs ஒரு தரம். எஸ் சார், சூப்பர் சார். மற்றவங்க கொஞ்சம் திங்க் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் திங்க் பிக். எஸ். மற்றவங்க? 40 lakhs. 40 lakhs. ஓகே, வேற? இன்னும் கொஞ்சம் திங்க் பிக். சிக்கு போங்க. எல்லு போதும், கோடிக்கு போயிடுங்க. எஸ், 1000K. ஓகே, ஓகேங்களா? எஸ். மற்றவங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு கோடியில யாராவது சொல்லுங்களேன், இத்தனை கோடி அத்தனை கோடின்னு.
சங்கர் சார் 1.2 crores சொல்றாரு. 1.2 crores. ஓகே சூப்பர் சார். எஸ் ஓகே 1.2 crores கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன ரியலிஸ்டிக்கா பார்ப்போம். விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஷேரு இப்போ என்ன ரேட்டு தெரியுங்களா? அதோட நெட்வொர்த் எவ்வளவு அப்படின்னா 683 கோடி ரூபாங்க. 683 கோடி ரூபா ஆஸ் ஆன் 2020 டு 2020ங்க. புரியுதுங்களா? 26க்குள்ள எடுக்கல, என்ன டேட்டா இல்லை ஓப்பனா சொல்லணும்னா. எஸ். உடனே இன்னொரு டவுட், அருள் இவ்வளோலாம் பணம் பண்ணியிருக்க முடியாது அருள். ஆமா அஃப்கோர்ஸ் பணம் பண்ணியிருக்க முடியாதுங்க, நானே சொல்றேன். இப்படி கேட்கலாம். இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டாக்கு நீங்க உங்களோட பணம் திடீர்னு 28 லட்சம் ரூபா மாறிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? தாத்தா சொத்து திடீர்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு, அதோட மதிப்பு இப்போ 28 லட்சம் ரூபாய் அப்படின்னா உடனே போய் நான் தான் வாரிசு, அதை யாரை பிடிக்கிறோமோ என்னென்னமோ எவ்வளவு கொடுக்கணுமோ கரெக்ட் பண்ணி வாங்கிடுவோமோ மாட்டோமா? எஸ் ஆர் எஸ் வாங்குவீங்களா மாட்டீங்களா? எஸ் எஸ். இப்போ வாங்கிட்டீங்க சார். எப்போ? 2024ல என்கேஷ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ல 28 லட்ச ரூபா வந்துருச்சு. அதே 2025ல அந்த ஸ்டாக் திடீர்னு பாக்குறீங்க 57 லட்ச ரூபாயா இருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பெருமூச்சு விடுவோம். பெருமூச்சு, ஐயோ ஐயோ எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருவிடையால் பேசுவோம். கரெக்டுங்களா? எஸ். அப்போ லாபத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறதே நம்ம இங்க ஃபீல் பண்றோமா? சரி, நீங்க இப்ப என்கேஷ் பண்ணல, 28 லட்சமா இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க, மறு வருஷமே அது 9 லட்சமா மாறிட்டு இப்ப எப்படி இருக்கும்? நல்ல வேளை தப்பிச்சோன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன கனெக்ட் பண்றோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு விஷயத்த நம்ம ஏர்ன் பண்ணது மிஸ் பண்ணாலும் வருத்தப்படுறோம், ஏர்னிங்ஸ் வர வேண்டியதை மிஸ் பண்ணாலும் வருத்தப்படுறோம். ஆக மொத்தம் வருத்தப்படுறது மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கனெக்ட் பண்றீங்க? எஸ். அப்போ ஏர்ன் பண்ண முடியுங்கிறது ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த திங்க் பண்ணீங்க, நாம இங்க என்ன பண்றோம் தெரியுங்களா? திங்க் பண்றோங்கிற பேர்ல ஒரி பண்றோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங்க் பண்றோங்கிற பேர்ல ஒரி பண்றோம். கிளியருங்களா? அதனால டோன்ட் யூஸ் யுவர் பிரைன் அப்படின்னு சொல்லுவாரு. கிளியர்? இப்ப சொல்லுங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பொக்கிஷமா புதப்புலியா? புதவழிதான். பொக்கிஷம் பொக்கிஷம். எஸ் பொக்கிஷம். கரெக்டுங்களா? ரெண்டுமே இருக்கு வைஸ் வர்சா. பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதை கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ 10,000 ரூபாய் கொட்டக் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து நம்ம 1985ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட சொத்து மதிப்பு 300 கோடி ரூபாய் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு நாட்டு மட்டும்தான் எடுத்திருக்கு, ஃபியர். போயிருக்கா இல்லைங்களா? ஸ்டாக் மார்க்கெட் இதுவரையும் நீங்க பார்த்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நீங்க ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருந்தா இது ரொம்ப ப்ராஃபிட் வருதுன்னு சொல்றீங்க. ஓகே நார்மலா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்றது இல்லையே. ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சார். இன்னும் ஒரு 3 ஸ்லைடு எனக்கு டைம் கொடுங்க, நீங்க ஆன்சர் எடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? நான் எதுவுமே பேசல சார், எல்லாமே ப்ரூஃப் வித் எவிடன்ஸோட பேச போறேன். கிளியரா? டீலா சார்? ஓகே எஸ் சார். உங்க ஆன்சர் நான் சொல்றதை விட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்போ பண்ணோம், என்ன ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அப்போ என்னன்னா, இது ஒரு நாட்டு தான் ரிமூவ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க பல பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாட்டு நடக்கும்போதே ரிமூவ் பண்றது இல்ல, அது மேல இன்னொன்னு போட்டு ஆவரேஜ் அது இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு முடிச்சு மேல முடிச்சு போட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பதப்புலி அப்படின்னு சொல்றாங்க. நாம அதை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? இங்க பாருங்க, ஹிண்டால்கோ அப்படின்னு ஒரு கம்பெனிங்க, நீங்க சொன்ன ஆர்பி சார் 2025ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் சார். ஆக்சுவலி 2024 ப்ரெடிக்ட் பண்ணோம். 500 ரூபாய்க்கு ப்ரெடிக்ட் பண்ணது 1106 போகும்னு சொன்னோம். இப்போ 1046 வரையும் போயிருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள். கிளியருங்களா? எஸ். இப்போ உங்களோட கொஸ்டின் அதான் இருக்கு. இப்போ நாம என்ன பண்றோம்னா, ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார், அப்பதான் உங்க மைண்டு வந்து வெளியில வரும். ஓகேங்களா? எஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா மைண்ட் அங்கேயே இருந்ததுன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது சார். அதனால இப்போ இங்கே பாருங்க சார், ஸ்கிரீன் பாருங்களேன். இது என்ன ப்ரெடிக்ஷன் டேட்டு சார்? ஏப்ரல் 30/2/18. கரெக்டுங்களா?
மிடில் இருக்கு. புரியுதுங்களா? க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது என்ன, 9,800, ஓகே 9,868 போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணோம். 9,541 போகும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எப்போ? 30ஆம் தேதி ஏப்ரல் மந்த். இப்போ ஒரு 4 நாள் முன்னாடிங்க 2/18 நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். நடந்தது என்னன்னு பார்க்கலாமா? எஸ், இங்க பாருங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி பாருங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துச்சு. பட் இருந்தாலும் 3ஆம் தேதி என்ன அப்படின்னு ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துடுச்சுங்களா? ஆர்வி சார் வந்துடுச்சுங்களா? எஸ் எஸ். ஆர்வி சார் இருக்கீங்களா? அப்போ நீங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தேவையில்ல, ஷார்ட் டேர்மும் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கிளியர்? ஓகே சார். இன்னும் ஒரு விஷயம் சார், இந்த அதானி ஒரு கம்பெனி இருந்தது சார். அந்த கம்பெனி ஹிண்டன்பர்க் இஷ்யூ வந்தது, கரெக்டா? ஹிண்டன்பர்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி கீழே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? அது ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தான் மார்க்கெட் கீழே வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? இங்க பாருங்க சார், ஸ்கிரீனை மட்டும் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஜனவரி 2023 24ஆம் தேதி என்ன வந்திருக்குன்னா, அவங்க ஹிண்டன்பர்க் இஷ்யூ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போது? ஜனவரி 24. டேட்டை ஞாபகம் வச்சுங்க, ஜனவரி 24. பட் நாம மார்க்கெட்டை எங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா புரியுங்க. இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்களேன் கொஞ்சம். நியூஸ் வந்தது இந்த டேட்டுங்க, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு, அதனால 27. பட் மார்க்கெட்டை நாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எஃபர்ட்லெஸ் ஈகிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கோம். அதை ப்ரெடிக்ட் பண்ணது இங்கேங்க டிசம்பர் மாசங்க. புரியுதா? 2023 ஜனவரி இங்க ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. மிடில் அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து இறங்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டாப்லயே இறங்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார். இப்போ சொல்லுங்க, மார்க்கெட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா முடியாதுங்களா? முடியும். ஆர்வி சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஓகேங்களா? இதே இது இன்னொரு ஸ்லைடு நான் காமிப்பேன். 2019. ஓகேங்களா? பிட்காயின் $65,000 இருந்து எல்லாருமே சொன்னாங்க அப்படியே டாப் 2 அப்படி போயிடு இப்படி போயிடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பிட்காயின் நான் வந்து பிட்காயின் ரெக்கமெண்ட் பண்ணலங்க, இப்பயும் சொல்றேன். ஓகேங்களா? பட் அதோட ரிஸ்க்கை நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ரிஸ்க் உள்ள மார்க்கெட் 2019 ப்ரெடிக்ட் பண்ணோம். அது 1 லட்சம் போகும்னாங்க. இல்லைங்க 19,000 டிக்ளேர் பண்ணோம் நாங்க 2019. அதை வச்சு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் பாட்டம் அவுட் வந்துட்டு திரும்ப 1 லட்சத்தி சம்திங் போச்சு. இப்பவும் என்ன சொன்னாங்கன்னா 3 லட்சம் போகும், அப்படி போகும் இப்படியும் போகும்னு சொன்னாங்க. ஆனா மார்க்கெட் கீழே வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணோம், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொல்ல வர. சி அன்பிரடிக்டபிள் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பிடிசி, ஓகேங்களா, பிட்காயின், அந்த மாதிரி அதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். யூஎஸ் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், கோல்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒன்லி ஒரே ஒரு விஷயம் என்ன நினைக்குன்னா, எப்போ வாங்கணும், எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எவ்வளவு தூரம் போகணும் நமக்கு தெரியணும் சார். சரி வாங்கிட்டேன், தப்பா இருந்ததுன்னா ஓடி வர தெரியணும் சார். நம்ம என்ன பண்றோம்? ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜ். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? கீழே இறங்க இறங்க வாங்குவோம் பாஸ். அதை தான் நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஒரு கத்தி விழுகுதுன்னா கத்தியை பிடிக்க தெரியணும், இல்ல கத்தியை விட தெரியணும். அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரேன். கிளியரா? சோஃபார் கிளியரா? புரியுதுங்களா? இதுவரையிலையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கு அப்படின்னா இப்போ எஸ் எஸ் சார். இன்வெர்பிளி ஃபேஸ்புக்ல பாக்குறச்சே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஷேரை வாங்குங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெகுலரா வராங்க. அது எவ்வளவு தூரம், அது ஹவு ஃபார் இட் இஸ் சார்? ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நான் சொன்னாலும் நம்பாதீங்க சார். சரி, ரைட். ஈவன் தோ 20 years of experience, sufficient டேட்டா வச்சிருக்கு, சக்சஸ் ரேஷியோ நிறைய வச்சிருக்கும். பட் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க சார். எந்த ஒரு விஷயத்தையும் நாமளா இறங்கி அதை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் சார். இங்க எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் மேல போகும்னு சொல்லிட்டாங்க சார். அந்த ஸ்டாக் 200 ரூபா போயிடுச்சுனாலும் நம்ம தான் என்ஜாய் பண்ண போறோம், கரெக்டுங்களா? சப்போஸ் அந்த ஸ்டாக்கு கீழே இறங்குதுன்னா எந்த இடத்த கட் பண்ணிட்டு வெளியில வரணும் அப்படின்னு தெரியணும் சார். இதை நான் டே 2ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். ரைட் ரைட்.
அதுதான் இப்ப என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னன்னா ம். ஷேர் வேல்யூ வந்து குறையறச்சே வாங்கணுங்கிறது நீங்க சொன்னீங்களா? எஸ் அப்படிதானே சார். சொன்னீங்க? அதாவது ஆமா. ஷேர் வேல்யூ குறையறச்சே நம்ம அதை வாங்கிக்கணும், ம். ஜாஸ்தி வரச்சே வித்துடணும். கரெக்டா? அது தம்ப் ரூல் சார். பட் எது ஓகே. குறைவுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஓ, சரி, புரியுது புரியுது. 200 ரூபாயும் குறைவு தான். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் பார்த்தோம். 1400 ரூபா வந்து ஹை, கரெக்ட்டுங்களா? 400 ரூபா கம்பேர் பண்ணும்போது லோ தான். 400 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது 200 ரூபா லோ. 200 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது 60 ரூபா லோ. 60 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது 7 ரூபா லோ. கரெக்டா? இப்ப எந்த லோ உங்களோட லோ? ஓகே ஓகே. 400 அப்ப 7 ரூபாய்க்கு ரூபா வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு பொறுமை வேணும். நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நீங்க வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா ஓகே. சார்? இப்போ இப்படி எடுத்துங்க சார். நம்ம மாடிப்படி ஏறுறோம், கரெக்ட்டுங்களா? இப்ப நான் மாடிப்படி ஏறுறேன். சப்போஸ் எனக்கு கிளிக் ஒரு பர்சன், நான் என்ன நெகட்டிவ் பேசக்கூடாது, அதுக்காக சொல்றேன். யாரோ ஒரு பர்சன் படி ஏறுறாரு சார், ஸ்லிப் ஆயிட்டார், என்ன நடக்கும் சார்? உருண்டு விழுந்துருவாரு. கீழே விழுந்து உருண்டு வருவார். எவ்வளோ? 2-3 படிக்கிட்டு மேபி அந்த ஸ்லோப் வரும், கரெக்ட்டுங்களா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர மாட்டாரு. அதுதான் ஸ்டெப் தடுக்கிறது. எதுக்கு ஸ்டெப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு ஏறுறோம், ரிலாக்ஸ் பண்றோம், திரும்ப ஏறுறோம், ரிலாக்ஸ் பண்றோம், ஆர்எல்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க் தடுப்பு இருக்குன்னு சொல்ல வரோம். இந்த சேம் கான்செப்ட் மார்க்கெட்டுக்கு அப்ளிகபிள். ஓகே ஓகே. ஓகேங்களா? எது லோ எது Thank you. ஹை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அது டே 3ல உங்களுக்கு சொல்லி தரேன் சார். ரைட் ரைட். ஓகே. ஏன்னா நான் ஒரு வேற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் வீரா வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்ல அருள், நீங்க அந்த சீக்வன்ஸா எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? அருள் சார். எஸ் பாலாஜி சார். தேங்க்ஸ். உங்களோட இது ப்ரோக்ராம் உண்மையிலே நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி என்னன்னா என்னோட பர்சனல் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு லாஸ் நான் வந்து உங்கள்கிட்ட நான் இப்ப ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆக்சுவலி நான் வந்து ஐ வாஸ் ஸ்மால் டைம் இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர். நான் வந்து இன்னும் ஒரு இது என்ன அமெச்சூர்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவான ஒரு பேசிக் லெவல் இதுதான். ஸோ ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஐ வாஸ் ஸ்லோலி ஒரு 2000-3000 ப்ராஃபிட் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது நான் இந்த ஆக்சுவலி இந்த எம்டிஎஃப்ல வந்து மார்ஜின் ட்ரேடிங் இருக்குல்ல, எம்டிஎஃப், அதுல வந்து என்ன பண்ணேன்னா ஒன்றும் பெருசாவில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 10,000 இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஐ சோஸ் ராங் ஸ்டாக் பிகாஸ் அதுக்கு வந்து நியூஸ் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஏஜிஆர்ல வந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இத்தனை சம் க்ரோஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்தது, இல்லைன்னா டிலேடா அவங்க பே பண்ணலான்னு ஒரு இது கொடுத்ததுனால ஓகே ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் ஒரு 10% ரைஸ் ஆச்சுனாலும் இட் வில் பி ஒன்றும் இல்லை. நான் ஐ ஒன்ட் எக்ஸ்பெக்ட் பிக் மார்ஜின். நான் அதனால ஒரு 10% ஆசைப்பட்டேன். ஐ வாஸ் வெயிட்டிங். ஐ வாஸ் ஹோல்டிங் த ஸ்டாக் ஃபார் 3 months. பட் ஓகே, என்ன ஆச்சுன்னா சடனா வந்து இட் ஸ்டார்டட் ஃபாலிங் ஆல்மோஸ்ட். திருப்பி அது வந்து 10% டவுன்ல போச்சு, நெகட்டிவ்ல போச்சு. நெகட்டிவ்ல போகும்போது ஓகே நான் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு கத்திய பிடிச்சிருக்கணும், இல்ல கத்திய விட்டுருணும். நான் என்ன பண்ணேன், ஒரு கட்டத்துல வேண்டாம் விட்டுரும் அப்படின்னு விட்டேன். பட் இட்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப். ஐ எண்டட் வித் சம் ஃபியூ லாஸ், அவ்வளவுதான். எஸ் சார். ஸோ அதுக்காக தான் சார் இப்போ ராமசாமி சார் கேட்ட மாதிரி எது லோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த லோவுக்கு நம்ம ரெடி ஆயிடும், கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க ஆமா, அந்த ஸ்டாப் லாஸ் நான் போடாம விட்டேன் நான். ஆமா சார். இப்போ இங்கேருந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்துருச்சுன்னா ஒண்ணு தப்பிச்சு ஓடி வந்திருக்கணும். எங்க 2770 ரூபாய்க்கு ஓடி வந்திருக்கணும், கரெக்ட்டுங்களா? அதை விட்டா நம்ம 2170 ரூபாய்க்கு ஓடி வந்திருக்கணும். அதை விட்டா 1200 1000 ரூபாய்க்கு வெளில வந்திருக்கணும், கரெக்ட்டுங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரோம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம முக்கியம். ஓகே, இன்னும் எவ்வளவு எடுத்துக்கலாம் சார்? எடுத்துக்கலாம் சார். வீரா சார். that was my most loss and that was my first loss also. அது ஒரு லேர்னிங்னு கூட நான் வச்சுக்கலாம். ஐ லேர்ன்ட் வித் that much loss அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் சார். இதுதான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன் சார். கிளாரிட்டி லீட்ஸ் டு பவர் அப்படின்னு சொல்ல வரோம் சார். என்ன கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மார்க்கெட்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கு 150 ரூபாய்க்கு போனா வித்துறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க சார்.
ஆனா மார்க்கெட் அப்படியே மேல போகாம கீழே வருது. ஓகேங்களா? கீழே வரும்போது 90 ரூபாயில கட் பண்ணணும்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? விஸ்வா சார், பாலாஜி சார்? எஸ். அப்போ எஸ் கட் சார், பண்ணணும். கிளியர் கட் கிளியர். பண்ணல. கட் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா இவ்வளவு தூரம் இறங்கிட்டான், நாளைக்கு கொஞ்சம் புல் பேக் வராதா, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகாதா, நம்ம டெக்னிக்கல் தான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு 95 ரூபாய்க்கு வந்தா கட் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்றோம். கரெக்ட்டுங்களா? முடிவு பண்ணிட்டீங்க. மார்க்கெட் மேல போற மாதிரி போயிட்டு டக்குன்னு அது 70 ரூபாய்க்கு வந்துடுச்சு. உடனே நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு தூரம் இறங்கிட்டான், நாளைக்கு ஒரு புல் பேக் ரேலி தர மாட்டானா அப்படின்னு சொல்லி நீங்க வந்தது இன்ட்ராடே சார். இன்ட்ராடேனா இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கிறதுக்கு வந்துட்டீங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்ப லாஸ் பண்ணோன்னே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டீங்க சார். கரெக்டா? இன்னும் கொஞ்சம் ஏறுவான், இன்னும் கொஞ்சம் ஏறுவான் அப்படின்னு சொல்லி இறங்கு. திரும்ப அது 80 ரூபாய்க்கு போற மாதிரி போயிட்டு திரும்ப அது 40 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க சார். உடனே என்ன பண்றீங்க, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கரெக்டா இல்லைங்களா? எஸ் சார். கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். இப்ப என்ன இதுதான் உண்மை. பண்ணிட்டோம், இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா இருந்த கண்ணை நான் இப்போ இப்படி மாத்திட்டேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வேற மாதிரி தெரியுது. கரெக்டா? நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு எனக்கு நானே ஒரு கண்ணாடி மாட்டிக்கிட்டேன். கிளியரா? இப்ப கண்ணாடி மாட்டினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கு கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? விஸ்வாசர், கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்ணே தெரியாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. கண்ணே தெரியாம. கரெக்ட்டுங்களா? இன்னொரு பர்சன் 100 ரூபா வரும் நம்புறோம், ஆனா எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. கரெக்டா சார்? எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிளாரிட்டி லீட்ஸ் டு பவர் அப்படின்னு சொல்ல வர. என்ன கிளாரிட்டி வரணும், நான் வந்து இன்ட்ராடே பிளேயரா, இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே கவர் பண்ற பர்சனா, இல்ல அருள் நான் ஸ்விங் ட்ரேடு, என்னால டெய்லி இன்ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம் உட்கார முடியாது, அப்போ வீக்லி 1 hour என்னால ஸ்பெண்ட் பண்ணனா ஒரு ஃபியூ வீக்ஸ் வரலையும் என்னால அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ட்ரேடரா, இல்ல இல்ல நான் ரொம்ப ரொம்ப பிஸி அருள், நான் மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துக்கு ஒரு நாளோ 3 மாசத்துக்கு ஒரு நாள் என்னால ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டுக்காக அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற. கிளியரா? ஆனா நாம என்ன பண்றது, வர்ற நோக்கம் வேற, போய் சேர்ற இடம் வேற. நம்ம எப்படி திருச்சி போறோம்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா சார்? புரியுதா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். மார்க்கெட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் காசு கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் கிளாரிட்டி கொடுக்குதுன்னு சொல்ல வரேன் சார். அதனாலதான் உங்களுக்கு என்ன சொல்றோம்னா 3E ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன் சார். கிளியர்? 3E. ஃபர்ஸ்ட் இ, மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமா, அந்த பணத்தை என்ஜாய் பண்ண முடியுமா? எஸ். எப்போ அப்படின்னா எக்ஸைட்மெண்ட் இருக்க கூடாது. மத்த பிசினஸ்க்குலாம் மோட்டிவேஷன் இருக்கலாம், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பிசினஸ்க்கு மட்டும் எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருந்தாலும் 3 தான் இருக்கணும், வேற சம்பவம் நடந்தாலும் 3 தான் இருந்தாலும். கரெக்டுங்களா? இந்த ஒரு டைலாக் சொல்றாங்கல்ல, உஸ்பெத்திரவன உம்முட்டும் கடுப்பத்திரவன்ட்ட கம்முன்னு இருந்தாதான் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல நம்ம இருக்கணும் சார். பட் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் தேவை. புரியுதுங்களா? எஸ். சோ ஃபார் கிளியர்ங்களா? எஸ் எஸ் எஸ். வித் யுவர் பெர்மிஷன் எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அந்த கண்டினியூட்டி இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். எஸ், எடுத்துக்கலாமா? எஸ், ஓகே, சூப்பர். இப்போ மார்க்கெட்டு ஒரு பெரிய என்ன சொல்லுவது, ஒரு 25 லட்சம் கோடி பிசினஸ் நடக்கிறத நம்ம எப்படி ரீட் பண்ண போறோம்னு சொன்னோம், சார்ட் மூலமே ரீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்மளோட பர்சனல் லைஃப் மாதிரி தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல வரேன் சார். ஒரு தலை 2 கை 2 கால் இருந்ததுன்னா மார்க்கெட் பர்ஃபெக்ட் பாடி. சரி, மார்க்கெட்ல பர்ஃபெக்ட் பாடி. கரெக்டுங்களா? இதுல ஒரு உறுப்பு மட்டும் இல்லை அப்படின்னா டிசபிள் பர்சன், சேலஞ்சர் பர்சன் சொல்றோம். இந்த சேம் கான்செப்ட் மார்க்கெட்டு. அப்போ ட்ரேடிங்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு தெரியணும் சார். அதை நீங்க பொக்கிஷமா பாத்தீங்கன்னா பொக்கிஷம், பொதுக்குழியா பார்த்தா பொதுக்குழி, அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அதை பொக்கிஷமா பொதுக்குழின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க மைண்ட் செட்டை எப்படி பொக்கிஷம் அப்படின்னு மாத்தணும் அப்படிங்கிறது சில பிராக்டிசஸ் இருக்கு. அது பண்ணுனா மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மெத்தட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சார். கிளியருங்களா? இது 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ண போறோம்.
இப்போ சிம்பிள். ஐ திங்க் பாலாஜி சார் நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணீங்க சார். எஸ், சொல்லுங்க சூப்பர் சார். சார். தேங்க்யூ சார். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 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 100 மார்க்ஸ் நான் கொடுத்துட்டேன் சார். 100 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்ன பண்றோம் அப்படின்னா மைண்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ், மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ், மெத்தட் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்க போறோம் சார். 100 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா? 33 33 33லாம் கிடையாது. கிளியர்? மைண்ட் செட்டுக்கு 50% சார், மணி Okay. மேனேஜ்மெண்ட்டுக்கு 25%, மெத்தடுக்கு 25% சார். சூப்பர் சார், ஃபண்டாஸ்டிக். எவ்வளவு நாளா ட்ரேட் பண்றீங்க சார்? எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்? சார் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, ஒரு 5-6 இயர்ஸாவே ஸ்மால் டைம்ல இதான் Okay. சொல்றேன்ல, ஒரு பரவாயில்ல. 1020 அவ்வளவுதான். ஓகே சார், பரவாயில்ல சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜில தானே சார், ஸ்ட்ராட்டஜி ஆர் மெத்தட் சார், அதுல தானே சார் நிறைய இன்புட்ஸ் இருக்கணும், நிறைய பேர் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. பட் நீங்க வெறும் மெத்தடுக்கு 25% தானே சார் சொல்றீங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்புறம் மணி மேனேஜ் பண்றதும் ஸ்ட்ராட்டஜிஸும் ஆட்டோமேட்டிக்கா we can build it. ஓகே ஓகே சார், ஓகே சூப்பர் சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் விர்ச்சுவலா, ஓகேங்களா, தரப்போறதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபா பணம் உங்கள்கிட்ட இருக்கு சார். இப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் டேபிள்ல 1 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் இருக்கு சார். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஹவுஸ் வாங்க போறீங்க சார், வீடு வாங்கணும் சார் இந்த 1 கோடி ரூபாய்க்கு. ஓகேங்களா? ஒரு கார் வாங்கணும் சார், ஒரு ஃபாரின் டூர் போகணும் சார், அடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க தெளிவா இருக்கீங்க. எங்க 50% மைண்டுக்கு, 25% மணி மேனேஜ்மெண்ட், 25% மெத்தட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ 1 crore எதுக்கு எவ்வளவு அலாட் பண்ண போறீங்க சார் பாலாஜி சார்? என்ன சார், ஹவுஸ், காரு பிசினஸ், காரு சார், காரு இன்டர்நேஷனல் டூர், பிசினஸ். ஆமாங்க சார். 1 கோடி ரூபாய் பிரிக்க போறீங்க சார். இப்போ எதுக்கு எத்தனை லட்சம் பிரிக்க போறீங்க சார்? சார் இது ஆக்சுவலி வந்து 1 இல்ல, இல்ல. கோடி ரூபா வந்து நான் ரொம்ப மூளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சிம்பிளா ஆ. எனக்கு புரிஞ்ச லேமன் சிம்பிளா. மாதிரி. ஓகேங்களா? எனக்கு சிம்பிளா. லேமன் தான், எனக்கு அறிவு இல்ல சார், ஓப்பனா சொல்லணும்னா. அப்படின்னா அருள் வீடுக்கு 20 லட்சம், 30 லட்சம், காருக்கு ஒரு 10 லட்சம், அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க சார். ஓகே, வீட்டுக்கு மேக்ஸிமம் 20 lakhs சார். ஓகே, 20 lakhs. காருக்கு வித்தின் 10 lakhs தான். ஓகே, ஃபாரின் டூர்? ஃபாரின் டூரு அது வந்து பட்ஜெட்டரி டூர் சார், மேக்ஸிமம் 1 or 2 lakhs தான். அது ஃபேமிலியோட போனா 2 ஒரு lakhs. கால்குலேஷனே ஒரு 5 லட்சமும் வச்சுக்கலாமா? நான் கால்குலேஷன்ல வீக், அதனால 35. ஓகேங்களா? இப்போ 65 ரூபா வந்து 65 லட்சம் பிசினஸ்க்கு பண்ணிட்டீங்க, கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். இப்போ நீங்க பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு சார். நீங்க இல்லாட்டியும் உங்களுக்கு தங்கமான எம்ப்ளாயிஸ் கிடைச்சிட்டாங்க. நீங்க இல்லாட்டியும் உங்க பிசினஸ் அவங்க பிசினஸா ரன் பண்ற பீப்புள் கிடைச்சிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? வீடும் கட்டிட்டீங்க, ஒரு ஃபாரின் டூர் போலான்னு பிளான் பண்ணிட்டீங்க சார். நல்ல ஃபாரின் டூர் போயிட்டு வர்றீங்க சார். வந்து உக்காந்தோன்னே வீட்டுல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பா இது ஏன் லேண்டுப்பா, யாரோ டூப்ளிகேட், நான் இப்பதான் யூஎஸ்ல இருந்து ரிட்டர்னு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஜீரோ, அந்த 10 கரெக்ட்டுங்களா? லட்ச ரூபா அந்த 20 லட்ச ரூபா வந்து கஷ்டமா தான் இருக்கும் கண்டிப்பா. போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றீங்க? மைண்டு 50% இருக்கு. உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லுது? ஓகே, போனது போச்சு, 20 லட்சம் காணா போச்சு, சரி ஓகே. இப்போ காரை வித்தோம்னா ஒரு 8 லட்சம் தேரும், வித்துடலாமா சார்? கண்டிப்பா. சரி, வித்தாச்சு. கண்டிப்பா. ஏன்னா தொலைச்சதை எடுக்கணும்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சார். காரை வித்துட்டு உடனே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ பிசினஸ் சூப்பர் சார். ஓகே, இப்போ அசீவ் பண்ணுங்க, லாக்டவுன் வரக்கூடாது, டக்குன்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 3.0 அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும் சார்? சார் லாக்டவுன்ல எப்படி பிசினஸ் பண்றதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பண்ணணும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். கதம் இந்த இந்த அமௌண்ட்டும் கதம், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார், போச்சு. இப்போ உங்களுக்கு மைண்ட் அளவுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, ஓகே. இப்போ மணி மேனேஜ்மெண்ட் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், மெத்தட் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுதுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வீட்ல எல்லாம் திட்டுவாங்களா? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஜொல்லு வாங்கி வச்சிருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் கேஷா வச்சிருக்கலாம், இப்போ சாப்பாட்டு கூட வழி இல்ல, என்ன ஏதுன்னு நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ சொல்லுங்க, இந்த 50%, 25%, 25% தப்புன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எத்தனை பர்சன்ட்? இப்போ மாத்தணும்னா எதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மாத்த போறீங்க?
ஃபர்ஸ்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமா கொடுப்பேன் சார். ஓகே, பர்சன்டேஜ் சொல்லுங்க சார், அதெல்லாம் எனக்கு வேணாம். எஸ், மணி மேனேஜ்மெண்ட்டுக்கோட மணி மேனேஜ்மெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அதிகமா இல்ல இல்ல, கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். நான் அந்த எல்லாம் வேணாம். என்ன சார், நான் லேமன் சார், எனக்கு லேமன்னா எனக்கு ஃபிகரா சொல்லுங்க. 50% இல்லப்பா வேற பர்சன்டேஜ், 25% இல்லப்பா வேற பர்சன்டேஜ், 25% இல்லப்பா வேற, அப்படின்னா அப்படி. 40 மெத்தடுக்கு, ஓகே, மெத்தடுக்கு 40. ஓகே, மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு 30, 30. 4 3 7 மைண்டுக்கு 30 சார். 30. ஓகேங்களா? இப்போ திரும்ப அதே எக்ஸாம்பிளுக்கு வந்துடுறேன் சார். எல்லாமே லாஸ். ஓகேங்களா? இப்போ வீட்டுல பயங்கரமா நம்மளை வச்சு செய்யறாங்க, மாமியார் வீட்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி வச்சு செய்யறாங்க. அப்போ 30% மைண்ட் செட் இருந்ததுன்னா நமக்கு வாழ பிடிக்குமா இல்லை வேற மாதிரி தோணுமா? கண்டிப்பா. உடனே அருள் இப்படி பேசினா அப்படிங்கிற, அப்படி பேசினா இப்படிங்கிற, அதானே சார்? இல்ல இல்ல, இது எல்லாமே அதான் நம்ம அஹ், அது என்ன சொல்றது, உண்மையாலுமே இது எல்லாமே இன்டர்லிங்க்டு ப்ராப்ளம் தானே. எஸ். இப்போ ஃபைனலா உங்களுக்கு கோடீஸ்வரன் முத்திரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ ஃபைனலா ஏதாவது ஒரு ரேஷியோ அப்படின்னா எதுக்கு சார் எவ்வளவு பண்ண போறீங்க? இப்போ உங்களுக்கு சினாரியோ எல்லாமே புரிஞ்சிச்சு, வேற வேற சினாரியோ, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. எஸ், சொல்லுங்க சார். ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எவ்வளவு ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்? ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன எவ்வளவு ரூபாய் பர்சன்டேஜ், இன்வெஸ்ட் சாரி, பண்ண போறோம்? எவ்வளவு பர்சன்டேஜ்? கொஞ்சம் குயிக்கா இதை லேக். மட்டும் முடிச்சுக்கலாம். எஸ் சார். அப்படி பார்த்தோம்னா அந்த 1 கோடி ரூபாய் வந்து வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி இல்ல வச்சுட்டு, இல்ல, நான் அதெல்லாம் அடுத்த பார்ட் சார். நான் கேட்கறது ஓகே, பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எஸ் சார். சார் மணி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 50 போடலாம் சார். மணி மேனேஜ்மெண்ட் 50. ஓகே. 50. வேற டக்குன்னு சொல்லுங்க சார். மெத்தடுக்கு 30 சார். மெத்தடுக்கு 30, 20 மைண்டுக்கு. கிளியருங்களா? மைண்ட் ஷூரா? டீலா? பிளாக் பண்ணிடலாமா? ஷூர். எஸ் லாக் சார். பண்ணிருங்க சார். எஸ், லாக் பண்ணிட்டோம். பிளாக்ல லாக் பண்ணிட்டோம் சார். இப்போ நான் உங்க அமௌண்ட்டை வச்சு, உங்க பர்சன்டேஜ் வச்சு நான் உங்களுக்கு வீடு கட்டி காமிக்க போறேன். வீடு கட்டலாமா? இப்போ கண்டிப்பா. மைண்டுக்கு 20% சார், கரெக்டா? மணி மேனேஜ்மெண்ட் 50%, மெத்தடுக்கு 30%. இப்போ இப்படி கட்டுறீங்க சார் வீடு. இந்த வீடு நிக்குமா சார்? வீடு நிக்குமா சார்? நிக்காது சார். நிக்காது, கரெக்ட்டுங்களா? ஏன்னா 30 இப்படி இருக்கும், 30 50 இப்படி இப்படி கட்டினா நிக்காது, கரெக்ட்டுங்களா? இப்ப நான் உங்களுக்கு வீடு கட்ட போறேன். எப்படி அப்படின்னா 40 40 20 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடு கட்டுறது எப்படின்னா இங்க இப்படி பண்ண போறோம் சார், ஈக்குவலா. கிளியருங்களா? எஸ். இங்க ஒரு 40%, Okay. இங்க ஒரு 40%, 40ல பாதி எவ்வளோ? 20, கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ உங்களுக்கு நான் வீடு இப்படி கட்டுறேன் சார். இப்படி கட்டுற வீடு நிக்குமா நிக்காதுங்களா? இப்போ சொல்லுங்க சார். எப்படி பார்த்தாலும் okay வீடு sir. நிக்குமா? 40% மைண்டுக்கு, 40% மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு, 20% ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரேன் சார். கிளியர்? ஓகே சார். ஓகே, அண்டர்ஸ்டுட். எஸ் சார். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் சார். மைண்டுனா என்ன, மணி மேனேஜ்மெண்ட் என்ன, மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை Day 2 அண்ட் Day 3ல பார்க்க போகிறோம். கிளியர்? கண்டிப்பா சார். ஸோ ஃபார் கிளியரா? செகண்ட் நாட்டு உங்களுக்கு Thursday அண்ட் Friday 2 நாள் பிளாக் பண்ணுங்க. மைண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். மணி மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். மெத்தட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 3rd டேல ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். கிளியர்? எஸ். கண்டிப்பா சார். டவுட் சூப்பர். இருக்குங்களா? எஸ். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஆர்எல்ஸ் ஃப்ளோர் ஹேண்ட் ஓவர் டு வீரா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். எஸ் சார். சார் இப்போ நீங்க வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பத்தி சொல்ல போறீங்களா? எஸ் சார். அதான் Day 2 அண்ட் Day 3 அவங்க அட்டன் பண்ணட்டும். ஃபீல் த டேஸ்ட். உங்களுக்கு இப்போ ஒரு நாட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம், செகண்ட் நாட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம், 3rd நாட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளவுதானா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் சார். கிளியர்? ஸோ இதை பத்தி வேற ஏதாவது பர்சனலா என்கிட்ட பேசணும், பாலாஜி சார் பேசின மாதிரி என்கிட்ட பர்சனலா கனெக்ட் பண்ணாலும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். மேபி என்கிட்டயோ இல்லை வீரா சாரோட நம்பர் இருக்கு. ஸோ கனெக்ட் உங்க பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பர் அப்படியே டைப் பண்ணிடுறேன் chatல. என் நம்பர் 98
94 ஓகே 299 349. 299 349. எஸ் சார். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபர்தராக கனெக்ட் ஆகலாம். எஸ், தேங்க்யூ. எப்படி ஃபீல் மக்களே, பண்றீங்க? எஸ், அடுத்த 2 செஷன் வந்து Thursday அண்ட் Friday இருக்குது. ஸோ நீங்க அந்த செஷனே கண்டினியூஸா வந்து கலந்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமோடைய லிங்க் வந்து நம்ம யூடியூப்லயும் இதை வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ அந்த லிங்க்கும் உங்க எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறோம். அது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடையட்டும். அவங்களையும் நீங்க அந்த 2nd and 3rd day ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. நத்திங் சார். வேற ஏதாவது செஷன் எப்படி இருந்தது? ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 1.5 hours எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஏன்னா பிஃபோர் செஷன், ஆஃப்டர் இப்போ 90 minutes எப்படி ஃபீல் பண்றீங்க? எஸ் பாலாஜி சார். இல்ல, ஆக்சுவலி எனக்கு இந்த செஷன் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தா, ரொம்ப அது என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் ஜாயின்ட் ஒரு 5 to 10 minutes லேட். பிஃபோர் யூ என்டர்ட் இன் டு த மெயின் செஷன் வந்து ஐ ஜாயின்டு. பட் திஸ் வெரி யூஸ்ஃபுல். பேசிக்லி ஃபண்டமெண்டலி நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் அ பேசிக் அண்ட் கரெக்டான அப்ரோச் எப்படி பண்ணணும்ன்றது பொழுது, இப்ப தெரியாம ஒரு விஷயத்த பண்றதோட ரொம்ப 100% வந்து ஒரு பயம் இல்லாம நாலேஜோட பண்றது, அந்த இட் வில் கிவ் கான்ஃபிடன்ஸ். உங்களோட எல்லா அப்ரோச்சுமே இட் வாஸ் வெரி ஃபைன் அண்ட் யூஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் 2 செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னும் ஐ ஓப்பனிங்காக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? எஸ், விவேக் சார் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். தேங்க்யூ அருள்குமரன் சார். எஸ் இது வந்து ஒரு கரெக்டா ஒரு 10 to 15 minutes மட்டுமே பிரீத்திங் டைம் வச்சு ஷேர் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. நான் வெளியில டிரைவிங்ல இருந்தேன், அதனால ஓடி வந்து அட்டன் பண்ணேன். ஆனா ஒண்டர்ஃபுல்லா இருந்தது. ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன், ஐ லவ் மணி அப்படின்ற நேம்ல நாங்க ஏதோ நுனிப்பூர்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனே டீப் டைவ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ரியலி ஆசம். இப்பவே வந்து என்ன சொல்றது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தோணி இருக்கு. கண்டிப்பா இதை பத்தின டீட்டெயிலா நான் உங்களோட பர்சனல் விண்டோவுக்கு வந்து பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அடுத்த செஷன், நெக்ஸ்ட் செஷனுக்கு இப்பவே நான் டைம் பிளாக் பண்ணிட்டேன். அதை தவிர வேற எதுவும் ஃபீட்பேக் இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ எஸ், ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்றீங்க? எஸ், ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஆக்சுவலாக நான் ஐஎம் ஏ லேர்னர். இப்போ தான் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சம்திங் ஐ ஷுட் நோ அப்படிங்கிற லெவலில் தான் நானும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறேன். கேட்குறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்குது. இது நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பொறுமையாக சொல்லி தரதுனால என்னால் கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுது. இதே நான் ஐஎம் ஏ நைவ். ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக டெக்னிக்கலாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்னால் பாதி புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிருந்திருக்கும் செஷன். ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கே தெரியல, அவர் சார் சொன்ன மாதிரி எப்படி இந்த அவர்ஸ் போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே 9 o'clock ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க. அடுத்த செஷன் அட்டன் பண்ணால் இன்னும் மோர் கிளாரிட்டி ஐ வில் கெட். எஸ் தட்ஸ் வாட். சூப்பர் சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், எஸ், வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ சங்கர் சார். எஸ், வீர சார் மியூட்ல இருக்கீங்க. வேற யாரும் அன்மியூட் பண்ணல. ஸோ வேற யாரும் ஃபீட்பேக் இப்போ இமீடியட்டா சொல்ல விரும்பல. எனிவே நம்ம எல்லாருமே 2nd செஷன் 3rd செஷன் ரெண்டுமே அட்டன் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கேன். நானும் அவரோட இந்த செஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் அட்டன் பண்றேன். ஏன்னா ரொம்ப வருஷமா தெரிஞ்சாலும் டெக்னிக்கலா அவர் வந்து அது எப்படி சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகா சிம்பிளா எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் 2nd and 3rd செஷன் ஆஃப் திரு அருள்குமரன். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் 7th and 8th நம்ம மீட் பண்ணுவோம். இதே 7:30 to 9. தேங்க்யூ ஸோ மச். சேம் ஐடி, சேம் பாஸ்வேர்ட். நீங்க இதே லிங்கை நீங்க எல்லாருக்குமே டேட் மட்டும் மாத்திட்டு நீங்க அனுப்பலாம். நாங்களும் ஒரு புது போஸ்டர் ரெடி பண்ணி அனுப்பிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஒரு சின்ன சஜஷன் சார். எதுக்கும் உங்கள் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த
சீஃப் மினிஸ்டர் புது சீஃப் மினிஸ்டர் ஸ்வேரிங் செரிமனி எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் டிவியில் உட்காந்துருப்பாங்க ஆர் சம்திங் லைக் தட். இல்ல அது ஸோ 1 எனக்கு வீக் இல்லை, ஆகும் சார். நான் வந்து ஐ வில் பி அட்டெண்டிங் த செஷன். ஐ எஸ் டோன்ட் கேர் அபவுட் ஹூ இஸ் நாட் கமிங். பட் மற்றவங்கள பற்றியும் கொஞ்சம். ஷியோர் சார், ஷியோர். நிச்சயமா இட் வில் டேக் டைம் சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 3-4 டேஸ் டைம் எடுக்கும் சார். ஆஸ் பர் எங்களுக்கு இன்டர்னல் நியூஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் சார். ஓகே ஓகே எஸ் ஓகே. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த சஜஷன் சார். தேங்க்யூ. இட்ஸ் நோட்டட். தேங்க்யூ. மக்களே, நம்ம அடுத்த செஷன்ல டெஃபினட்டா மீட் பண்ணலாம். Thursday அண்ட் ஃப்ரைடே இப்போதைக்கு. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ.